தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவாதி தேவனுக்கு ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்தபடியால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. इस पवित्र दिन पर परमेश्वर के समूह पर आकर उनको आराधना करने के लिए परमेश्वर अनुग्रह किया, इसलिए हम परमेश्वर को अधिक अधिक धन्यवाद करेंगे। தேசத்திலே கொள்ளை நோய்கள் தீவிரமாய் பரவி கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அருமை ஆண்டவர் மிகவும் அருமையாக பாதுகாத்து வருகிறார். देश में महामारी भले ही फैलते आ रही है, परमेश्वर हम परमेश्वर की कलेक्शन को अच्छी रीति से चलाकर आ रहे हैं। அதற்காக நாம் தேவனுக்கு அதிகமாய் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். इसीलिए हम परमेश्वर को अधिक अधिक धन्यवाद करने के लिए हम आए हुए हैं। தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனங்களை அவருடைய சன்னிதானத்திலே தியானிப்போமாக. परमेश्वर ने जो वचन दिया है उनके हम समूह पर ध्यान करेंगे। எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 13 14 வசனங்களை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 1, 13 और 14 को कोई उठकर ऊंची सबसे पढ़ सकते हैं। ஹalleluya ஹalleluya. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானோர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा हुआ है कि और उसी में तुम पर भी जब तुमने सत्य का वचन सुना जो तुम्हारे उद्धार का सुसमाचार है और जिस पर तुमने विश्वास किया, प्रतिज्ञा किए हुए पवित्र आत्मा की छाप लगी। தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், परमेश्वर के संतान हम, அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம். उद्धार का जो सुसमाचार जो है वो सत्य वचन को सुनकर हम उद्धार पाए। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए। அந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு उस उद्धार का जो वचन जो है सुसमाचार जो सत्य का वचन सुनकर அதை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் மாறினோம். उसको विश्वास कर वो हम परमेश्वर की संतान बने हैं। அப்படி விசுவாசிகளாய் மாறின பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியால் நாம் முத்திரை போடப்பட்டோம். विश्वास करने के बाद वो जो भी वादा किया हुआ पवित्र आत्मा के द्वारा हम पर छाप लगाया गया। அவருக்கு சொந்தமானவர்கள் और उनके खुद के संतान அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு और हम देखते कि उनकी महिमा के लिए मतलब वो भी छुड़ाए जाएंगे करके लिखा गया। ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. और हम यहाँ पर लिखा गया है कि मतलब हमारा जो है मीरास का बना है और वही महिमा की स्तुति करके लिखा गया है। நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம், और हम अच्छी रीति से जानते हैं நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், पाप से हम छुड़ाए गए हैं, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், पवित्र आत्मा के अभिषेक को पाए, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். पवित्र से हम जी रहे हैं। பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். पवित्र जिंदगी जीना है कर परमेश्वर ने हमें आज्ञा दी है। ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் उद्धार पाए हुए हम தினந்தோறும் இந்த ரட்சிப்பிலே வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். हर एक दिन इस उद्धार पर हमें बढ़ते जाना है। ஒரு நாள் இந்த ரட்சிப்பிலே நாம் அப்படி நின்று விடக் கூடாது. एक दिन भी इस उद्धार पर हमें रुकना नहीं है। ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை ஏற்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उद्धार का सुसमाचार जो सत्य का वचन है ये ग्रहण कर हम उद्धार पाए। இன்று உலகத்திலே பார்க்கிறோம், इस दुनिया पर देखते हैं अनेक மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், बहुत सारे लोग जो है कि मसीहा को ग्रहण किए, சத்தியம் அவர்களுக்கு சரியாக தெரியாதபடியினாலே सत्य उनको सही रीति से नहीं पता, அவர்கள் சிறு பிள்ளைகளிலே ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். वो देखो बचपन में हम देखते कि बपतिस्मा ले लेते हैं। ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், நாங்கள் சபையாக காணப்படுகிறோம், மிகவும் அழகாகத்தான் வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். वो ये सोचते कि हम जो है कि हमने इस बचपन में बपतिस्मा ले ली, हम एक कलीसिया के समान है और हम अच्छे ही है। இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துமஸ் என்று வந்து விட்டால் और देखते कि जब क्रिसमस आया तो अनेक சபைகளை பார்க்கின்ற பொழுது बहुत सारी मंडली को जब हम देखते हैं வந்து ஆலயத்தெல்லாம் நன்றாக வெள்ளை அடித்து கலர் அடித்து லைட்டுகளால் ஏராளமாக அலங்கரித்து இருக்கிறார்கள். और जो है भवन को अच्छा लाइट लगाकर हम देखते कि सब कुछ लगाकर अच्छा डेकोरेशन करते हैं। பேரளவிலே வருகிறார்கள், அழகாக பாடுகிறார்கள், ஒரு பிரசங்கத்தை பண்ண கேட்கிறார், அதோட எல்லாம் முடிந்து விட்டது. और आते हैं एक वचन को सुनते हैं और वो चले जाते हैं। फिर ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்த மேன்மையான அறிவு அவர்களுக்கு இல்லை. जो उद्धार पाए वो उद्धार के बारे में वो जो
ऊंची सोच नहीं है। ஆனபடியால் என்ன செய்கிறார்கள்? इसीलिए क्या அதற்கு करते हैं? பின்பு புசிக்கிறார்கள், அநேகர் குடிக்கிறார்கள், அவர்கள் மனம் போல விளையாட்டுகள் அதுகள் சொல்லி ஜீவிக்கிறதை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். और वो खाना पीना और ये सब वहाँ पे पीना वगैरह ये सब चीजों पे लगे रहते हैं और उनको लगता है यही जिंदगी है। அவர்கள் கிறிஸ்துமஸ் என்றாலே இப்படித்தான் கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். क्रिसमस जब है कि वो इसी को इसी रीति से वो मनाते हैं। அவர்களது கேட்டாலும் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். वो भी बोलते हैं कि हम उद्धार पाए। இன்னும் சிலர் கொஞ்சம் ஒருபடி மேலாக போய் और कोई हम देखते हैं कि एक स्टेप ऊपर जाकर எங்கே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும் போய் எதற்காக எடுக்கிறோம் என்றே தெரியாது, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாகி விட்டது, நாங்கள் பரலோகத்துக்கு ரெடி என்று சொல்லுகிறார்கள். और वो क्या सोचते हैं कि कोई इसके ऊपर वाले लोग सोचते हैं कि हम जगह डूबकर बपतिस्मा पा लिए, अभी हम स्वर्ग राज्य के लिए तैयार है। ஆனால் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், हम अच्छे से जानते हैं நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மெய்யாக மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு தான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். हम पाप की जो कबूल कर कर सचमुच पाप की कबूल कर कर ही हमें फिर डूबकर बपतिस्मा लेना है। அப்போஸ்தலரும் அவ்வாறுதான் சொல்லி இருக்கிறார்கள். प्रेरितों ने भी यही कहा। நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். और तुम मन फिराकर सब लोग पाप की क्षमा के लिए तुम जाकर बपतिस्मा पाओ, तब तुम पवित्र आत्मा की तुम है कि छाप को पाओगे। இந்த சத்தியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். इस सत्य को हम जानते हैं। அவர்கள் கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிறார்கள், உள்ளேயும் வெள்ளை அடிக்கிறார்கள், வெளியேயும் பெயிண்ட் அடிக்கிறார்கள், மிகவும் அழகாக மாற்றி லைட் எல்லாம் போட்டு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. वो भवन को भी अच्छा पेंट करते, अंदर बाहर डेकोरेशन करना सब कुछ अच्छा करते हैं। நாம் ஊருக்கு போனால் இதெல்லாம் பார்க்கலாம். हम गांव जाएंगे तो ये सब देख सकते हैं। ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் उस लोगों की जिंदगी देखे அவர்கள் உள்ளும் புறமாக அசுத்தமாக காணப்படுகிறார்கள். भीतर और बाहर दोनों जगह पे वो अशुद्ध रहते हैं। வெளியே கூட அவர்கள் ட்ரெஸ்கள் அழகாக போட்டிருக்கலாம், उनकी भले ही कपड़े और पहनावा अच्छी होगी, உள்ளான மனிதனிலே அவர்கள் அசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய், பாவம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். अंदर की जो उनकी इंसानियत है वो पाप में उलझी हुई है करके हम देखते हैं। இதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது इसके बारे में जब हम देखते हैं, சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பாக்கியவான்கள் என்று தான் சொல்ல வேண்டும். सत्य को जो जाने हुए परमेश्वर के लोग हम भाग्यवान करके நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், सत्य को जाने இந்த हैं। ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின போது उद्धार का सुसमाचार जो सत्य का वचन है जब सुनकर ग्रहण कर कर हम जब हम बदले, ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். परमेश्वर से किया हुआ वादा किया हुआ पवित्र आत्मा को हम पाए। நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று காணும்படியாக, हम उनके खुद के कर कर जानने के அவருடைய लिए நாம மகிமைக்கு புகழ்ச்சியாக और उनके नाम की महिमा की जो बढ़ावत के लिए ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். पवित्र आत्मा में दिया गया இப்ப है। நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், हम परमेश्वर के संतान है, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए ஆனபடி தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட எப்படிப்பட்டவர்களாய் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और जो परमेश्वर की संतान किस तरह ध्यान से रहना कर शास्त्र कहती है। நாம் நம்ம தோட்டத்திலே நாம் ஒரு பயிரை வைத்தால் हम खेत में जाकर कोई अगर हम कुछ भी अगर बोए तो அதற்கு தினந்தோறும் தண்ணீர் பாய்ச்சுகிறோம். हर दिन हम उसे पानी देते हैं களைகள் வந்தால் களைகளை எல்லாம் எடுத்து அதை சுத்தப்படுத்துகிறோம். और उसकी हम देखते हैं कि वहां पर सफाई करते हैं அது நல்ல பலன்களை கொடுக்க முடியும், அதற்காக நன்றாக உரம் இடுகிறோம். और वो अच्छी बल और फल देने के लिए उसको अच्छी तरीके से हम खत डालते அது हैं। விளைந்து பலன் கொடுக்கும் வரையிலும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை வேலி அடைத்து பாதுகாத்து மிகவும் கவனமாக வைக்கிறோம். அப்பொழுதுதான் அதனுடைய பலனை நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். वो उगकर उपज देने तक हम उसे अच्छी तरीके से उसे संभालते हैं और उसे पानी देते हैं और सारी तरह की से उसे संभालते हैं। ரட்சிப்பு என்பதும் அப்படித்தான். उद्धार भी इस तरह ही है। நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், उद्धार पा लिए, இனி எப்படியும் ஜீவிக்கலாம் என்று ஜீவித்து விடக்கூடாது. कैसे भी जी सकते करके नहीं जीना है। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाए, அனுதினம் வேதத்தை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். हर दिन हमें शास्त्र को पढ़ना है இந்த கண்ணாடியிலே நம்முடைய முகத்தை நாம் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். और हम देखते हैं कि इस जो आईने पर हमारा जो चेहरा देखना है, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்கத்தான் நமக்கு அது நன்றாக புரியும். हमारी जिंदगी कैसी है ये वचन को पढ़ते पढ़ते ध्यान करते करते ही हमें पता இந்த चलेगा। வேத வசனத்தோடு நாம் இடைப்படுகின்ற பொழுது वचन के साथ जब हम बात करते हैं நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாம காணப்படுற எல்லா காரியங்களும் நமக்கு காட்டப்படும். और हमारी जो जिंदगी में परमेश्वर के ना प्रिय कार्य सब कुछ हमें बताया எதில் जाएगा। குறைந்துள்ளோம் என்பதையும் காட்டும், किस में कम हुए वो भी पता चलेगा, எதில் நாம் சரியாக இருக்கிறோம் என்பதையும் காட்டும். जिसमें हम सही है वो भी बताया जाएगा, நாம் எதில் குறைந்திருக்கிறோம் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. जिसमें कम है वो उसमें हमें सही होना है करके शास्त्र बताते நீங்க हैं। அப்போஸ்தலன் எழுதுகின்ற பொழுது प्रेरित लिखते हैं அந்த சபையாருக்கு அவர் எழுதுகிறார், और जब हम देखते हैं कलीसिया के लिए लिखते நான் समय, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். मैं तुम्हारे लिए प्रार्थना करता हूँ। எதற்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று क्यों प्रार्थना करता हूँ? அங்கே 17 இலிருந்து 19 வசனம் வரை சொல்லப்பட்டுள்ளது. 17 से 19 में लिखा हुआ है।
ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், और जो उद्धार पाए परमेश्वर के लोग तुम्हें क्या क्या पाना है, நீங்கள் எதில் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், किस चीजों में तुम्हें ध्यान से रहना है। உங்களுக்கு தேவன் பரிசுத்தாவை நிறைவாக தந்தரல வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். और वो ये प्रार्थना करते हैं कि जो पवित्र आत्मा तुम्हें भरपूरी रीति से देना है करके मैं प्रार्थना करता हूँ करके कहते हैं। பிதாவை பற்றி நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், क्योंकि पिता के बारे में तुम्हें सही रीति से जानना है। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் என்று எழுதப்பட்டுள்ளது. हमारे प्रभु यीशु मसीह का परमेश्वर जो महिमा का पिता है करके लिखा गया है। அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அவர் உங்களுக்கு தர வேண்டும். तुम्हें अपनी पहचान में ज्ञान और प्रकाश की आत्मा वो देने के लिए मैं प्रार्थना करता हूँ। நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், हमारा परमेश्वर எவ்வளவு மகிமை நிறைந்தவர், कितना जो सामर्थ भरा நமக்காக அவர் என்னென்ன செய்திருக்கிறார், हमारे लिए क्या क्या किया है, அதை நாம் எப்படி அவரோடு கூட நாம் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம், ये हम उनके साथ रहकर किस तरह पाते हैं, இதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ये तुम जानने के लिए ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவர் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ज्ञान और बुद्धि परमेश्वर तुम्हें देने के लिए मैं प्रार्थना करता हूँ कर वो कहता है। அடுத்தபடியாக ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर तुम्हें प्रकाशमय आंखें देनी चाहिए कर मैं प्रार्थना करता हूँ कर कहते हैं। அவர் ஏன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும், क्यों हमें वो ज्योति में आंखें दे, அவர் நம்மை அழைத்ததினாலே वो जिसे हम बुलाया है, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हमें जो आशा दी गई है वो क्या है वो बताने के लिए, பரிசுத்தவான்களுக்கு நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் அச்சாரம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். लोगों की उनकी मिरास की महिमा का धन कैसा है कर ये पता करने के அந்த लिए, மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன, उस महिमा का धन क्या है, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए, நாம் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள், हम कितने ऊंचे लोग நாம் हैं, எந்த அளவில் நன்றாக நாம் வாழ வேண்டும், हम किस तरह जीना है, தேவன் விரும்புகிற எவ்வளவு பரிசுத்தத்தில் நாம் வாழ வேண்டும், परमेश्वर चाहने वाला किस तरह पवित्रता जो हमारी जिंदगी पर होनी அவர் है, நம்ம என்னென்ன செய்ய சொல்ல அத்தனை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு जो அறிவுறுத்துகிறது. भी वो हमसे करना चाहता है वो हम करते हैं, यानी वो हमें देखना है। பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினார், और पिता परमेश्वर जो है कि अपने पुत्र यीशु मसीह को जो मृत्यु से जिलाया நம்முடைய பலத்த சத்துவத்தினாலே இவைகளை செய்தார், और बलवंत शक्ति के साथ ये सब அவரை किया। விசுவாசிக்கிற நம்மையும் அவர் அப்படியே எழுப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. विश्वास करने वाले हमें भी इस तरह ऊंचा उठाएगा कर लिखा गया है। ஒன்று கர்த்தர் என்ன அழைப்பினால் உண்டாயிருக்கிற நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், और परमेश्वर जो बुलाहट के द्वारा जो बुलाए गए उस जो आशा को हमें जानना அவர் மேல் है, வைக்கிற நம்பிக்கையினால் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और उस भरोसा के द्वारा किस तरह की जो है कि आशा महिमा हमें मिलती है कर हमें जानना है। அதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். उसके लिए हमें ज्योति में आंखें, प्रकाश में आंखें में होनी चाहिए। பரிசுத்தவான்களுக்கு நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். और हम देखते हैं कि पवित्र लोग और हमें एक स्वतंत्र परमेश्वर ने दिया है। அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ள நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். उस महिमा का धन क्या है ये जानने के लिए ज्योति में आंखें हमें मिलनी चाहिए। பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்துவத்தினாலே பலத்த சத்துவத்தினாலே அவை உயிரோடு எழுப்பினார். और हम देखते हैं कि पिता अपने जो पुत्र को जो बलवंत शक्ति के साथ उन्हें हम जी उठाया, அவரை எழுப்பி அவரை கொண்டு மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். उन्हें जिलाकर उनके द्वारा महिमा रूपित कार्य किया। அப்படி அவரை விசுவாசிக்கிற நமக்கு और उनको विश्वास करने वाले हम पर भी தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையை அறிந்து கொள்வதற்கு, और अपने जो है कि सब प्रकार प्रधानता की जो है वो चीजों को जानने के அதன் लिए, மகத்துவம் இன்னதென்று அறிந்து கொள்வதற்கு उसकी जो महत्व का कार्य क्या है जानने के लिए நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. ज्योति में आके हमें चाहिए कर लिखा है। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், पवित्र आत्मा के अभिषेक को पाया है, கர்த்தருடைய ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். एक पवित्र जिंदगी जी रहे हैं। இதில் தேவன் நமக்கு என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார், इसमें परमेश्वर ने हमारे लिए क्या क्या भलाई कार्य என்னென்ன रखा है, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், क्या क्या आशीष रखा है, இவைகளை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ये सब हमें अच्छी रीति से जानना நாம் है। எவ்வாறு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருக வேண்டும், किस तरह में आत्मिक जिंदगी में आगे बढ़नी है, இவைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசமாய் காணப்பட வேண்டும் என்று ये எழுதப்பட்டுள்ளது. सब जानने के लिए हमारी आत्मिक आंखें प्रकाश में होनी है। இதற்காக தான் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். इसलिए हम पवित्र आत्मा की जो अभिषेक को पाए हैं। அந்த பரிசுத்த ஆவியின் நமக்குள்ளாக இருக்கிறார். पवित्र आत्मा हमारे अंदर है। அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், कितना सामर्थ्य परमेश्वर அவர் है। என்னென்னலாம் செய்கிறார் என்பது நமக்கு தெரிந்திருந்தால் தான் அவரிலே நாம் களிகூர்ந்து மகிழ முடியும்.
முடியும். क्या क्या हमारे लिए कर सकता है? अगर हम जानेंगे तो हम उनके अंदर मगन हो सकते हैं. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 11:1-2 को पढ़ सकते हैं. அங்கே இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. वहां पर इस तरह लिखा गया है. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று எழுதி வாசிக்கலாம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருப்பார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की स्तुति हो. அது இங்கே இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर इस तरह लिखा है. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று எழுதப்பட்டுள்ளது. ईशे के ठूंठ में से एक डाली फूट कर निकलेगी कर लिखा அவன் है. வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. उसकी जड़ में से एक शाखा निकल कर फलवंत होगी कर लिखा गया है. கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. यीशु मसीह के बारे में यहाँ पर लिखा गया அவர் है. மேல் இருக்கிற ஆவியானவர் எப்படி இருப்பாரா? उसके ऊपर जो आने वाला पवित्र आत्मा किस तरह होगा? அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருள்குல நமக்கு அருளி செய்கிற ஆவியானவராக இருப்பார். बुद्धि और समझ का आत्मा होगा कर लिखा गया है. ஆலோசனையும் பலனையும் நமக்கு தருகிற ஆலோசனையின் ஆவியானவராக बुद्धि இருப்பார். और पराक्रम का आत्मा कर लिखा गया है. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயப்படுவதையும் அருளும் ஆவியானவராக இருப்பார். ज्ञान और यहोवा का भय का आत्मा उस पर ठहरा जाएगा कर लिखा गया है. அவர் கிறிஸ்து மேல் தங்கி இருப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. वो है कि मसीह पर आकर उनके ऊपर आकर ठहरेगा कर लिखा गया இப்ப है. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा के अभिषेक को पाए हैं. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். वो हमारे साथ है, நமக்குள்ளாக இருக்கிறார். हमारे अंदर है. அப்ப நாம் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள், तब हम कितने जो है कि सामर्थ्य எவ்வளவு மகிமை உள்ளவர்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். कितना महिमा रूपित है आपको जानना है. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயக்கிறப்பற நம்ம இயங்கினோமானால் पवित्र आत्मा जिस तरह हमें चलाएगा उस तरह हम चले तो அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி நம்மிடத்திலே இருக்கும். और ज्ञान हम देखते कि और हम देखते कि उस तरह की जो सामर्थ देने वाली जो आत्मा हमारे पास है, அவர் நம்மை ஞானத்தினால் நிரப்பி நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ज्ञान से भरकर हमें उपयोग करेगा कर लिखा है. நமக்கு உணர்வுகளை தருவார். और हमें सुन देगा. எதை சரியாக செய்கிறோம், क्या हम सही कर रहे எதை हैं, சரியாக செய்யவில்லை, क्या हम सही नहीं कर रहे எதை हैं, கர்த்தருக்கு பிரியமாக செய்கிறோம், क्या हम परमेश्वर के प्रिय कर रहे எதை हैं, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்து விட்டோம், क्या हम परमेश्वर के नाप्रिय कार्य நாம் किए, எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் किस तरह हमें जीना है, என்கிற ஞானத்தையும் உணர்வையும் அவர் நமக்கு தருவாரா. उस तरह की ज्ञान और सुन हमें देगा. எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. इतनी सारी चीजों पे युक्ति की जरूरत है. அவர் ஆலோசனை மாத்திரமல்ல பலனையும் நமக்கு தருவாரா. केवल युक्ति ही नहीं, वो पराक्रम भी देता है. ஹalleluya. हालेलुया. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு परमेश्वर के संतान हम அநேக காரியங்கள ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. बहुत सारी चीजों पर युक्ति की जरूरत होती நாம் है. முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுகின்ற आप பொழுது घुटने टेक कर आत्मा से भरकर प्रार्थना कर रहे हैं. அந்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். उस पवित्र आत्मा हमें आलोचना देता ஆலோசனை है. தருகிறவர்களை நமக்காக அவர் ஏற்படுத்துகிறார். आलोचना देने वाले लोगों को तैयार करता அந்த है. காரியங்களை செய்வதற்கான பலனை சத்துவத்தை அவர் நமக்கு தருகிறார். उस कार्य को करने का जो है कि सामर्थ और बल देता है. நமக்கு ஞானத்தை தருகிறார், ज्ञान देता है, உணர்வை தருகிறார், सून देता है, ஆலோசனை தருகிறார், आलोचना देता है, பலனை தருகிறார். सामर्थ देता है, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயப்படுதலையும் நமக்கு கற்றுத் தருகிறார். ज्ञान और यहोवा का भय मानना जो भय देता है. ஹalleluya. हालेलुया. இவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்காக நம்முடைய ஆண்டவர் எப்போதும் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். इतनी बड़ी काम करने के लिए हमारा परमेश्वर हमें हमेशा तैयार है. நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இத்தனை காரியங்களும் நமக்காகவே அவர் செய்கிறார். हमारे अंदर जो निवास करने वाला पवित्र आत्मा इतने सारे कार्य करने के लिए तैयार है. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मांगो और अपने जो है कि अपनी संतुष्ट पूरी होने की तरफ पा जाओ कर लिखा है. அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார், ज्ञान देता है, உணர்வை தருகிறார், सून देता है, ஆலோசனை தருகிறார், युक्ति देता है, பலனை தருகிறார், पराक्रम देता है, அறிவை தருகிறார், और ज्ञान देता है, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தருகிறார். यहोवा का भय देता है. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒப்படைத்து पवित्र आत्मा हमें सौंप कर அவரிடத்தில் ஜெபம் பண்ணி और जब हम प्रार्थना करें அவர் நடத்துகிற பிரகாரம் நாம் ஜீவித்தோமானால் वो जिस तरह चलाता है उस तरह अगर हम चले நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாக கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். हमारे जिंदगी में परमेश्वर सारा आशीष देने के लिए काफी है. இப்போ நாம் நினைத்து பார்ப்போம், अब हम सोच कर நம்ம देखेंगे எத்தனை பேர் தினந்தோறும் தேவனுடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ணி ஆவியானவரே என்னை நீ சரியான பாதையிலே நடத்தும்,
और हम में से कितने लोग रोज परमेश्वर के पथ पर आकर पवित्र आत्मा से मांग करके कि हे पवित्र आत्मा मुझे सही रास्ते पर चला, இன்னென்ன காரியத்திற்காக நான் போகிறேன், இதில் என்னை நீர் நடத்தும், ये कार्य के लिए मैं जा रहा हूँ, ये इस कार्य पर मुझे चलाओ இந்த प्रभु, காரியத்தில் எனக்கு நீர் வெற்றியை கட்டளையிடும், इस कार्य पर मुझे जीत दीजिए உம்முடைய दिलाइए, வசனத்தை நான் இன்று வாசித்து இருக்கிறேன், और मैं तुम्हारे वचन को आज पढ़ा हूँ, இன்னென்ன பிரகாரம் வசனம் என்னோட கூட பேசி இருக்கிறது, ये वचन मेरे से इस तरह बात कर रही है प्रभु, ஆவியானவர் இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறதான பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் எனக்கு தாரும், इस वचन के अनुसार जीने के लिए बल शक्ति और सामर्थ दीजिए, என்னுடைய பாதைகள் எல்லாம் நீர் என்னோடு கூட இரும், मेरी रास्ते पर मेरे साथ चलिए। இப்படி எத்தனை பேர் நம்மில் ஜெபித்திருப்போம்? कितने हम में से ऐसा प्रार्थना करते हैं? ஒருவர் தான் கை தூக்குகிறார்। एक ही इंसान हम देखते हैं कि हाथ उठाया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के நாம் लोग, இவன் நமக்காக ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் வைத்திருக்கிறார், हमारे लिए परमेश्वर हर एक आशीष रखा அதை है, செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக उसे இருக்கிறார், करने के लिए हमेशा तैयार है, அதை நாம் செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும்। हम वो करने के लिए ध्यान से இவைகளை रहें। செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பிரவாகித்து ஓடும் என்று इसे எழுதப்பட்டுள்ளது। करते समय हमारी जिंदगी पर आशीष दौड़ेगी कर लिखा है। அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், उद्धार पाए, ரட்சிப்பிலே நாம் இப்பொழுது தினந்தோறும் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்। उद्धार पर हम देखो हर दिन चलते हैं। ரட்சிக்கப்பட்ட புதிதிலே மிகவும் ஆர்வமாய் ஜெபம் பண்ண, பாடல் பாட, ஊழியத்துக்கு வர பல காரியங்களை மக்கள் செய்கிறார்கள்। जब उद्धार पाते उस समय पर गीत गाना, प्रभु के समूह पर आना, वचन पढ़ना, ये सब हम करते हर्ष के साथ। மனதில் ஒரு பாவம் என்று தோன்றிவிட்டால் உடனே ஊழியரை தேடி அறிக்கை செய்தோ அல்லது கர்த்தர் அறிக்கை செய்தோ அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் हमारे जो கொள்ளுகிறார்கள்। मन पर अगर कोई पाप लगी तो जल्दी जाकर एक हम सेवक को पकड़कर हम उसकी पाप की कबूल कर उससे वहां पर छुटकारा पा लेते हैं। ஆனால் ரட்சிப்பு என்பதோ, परंतु उद्धार जो है, எவ்வளவு நாள் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறாரோ, परमेश्वर कितने दिन हमें इस दुनिया पर रखा है। தினந்தோறும் அந்த ரட்சிப்பிலே வாழ வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம்। हर दिन उस उद्धार में जीने के समान हमें जीना है। ரட்சிக்கப்பட்டோ, उद्धार पाए हैं ரட்சிக்கப்படுகிறோம், और उद्धार पा रहे हैं, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்போம்। उद्धार पाते ही रहेंगे, தினந்தோறும் அவருடைய அந்த மகிமைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும்। और हर दिन हम देखते हैं कि उनके अंदर हमें जीना है। தினந்தோறும் நம்முடைய ரட்சிப்பில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்। हर दिन हमें उद्धार के अंदर रहना है, அதை விட்டு விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடக் கூடாது। और उसे छोड़कर बाएं या दाएं और नहीं फिरना है। வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती है? எபிரேயர் 6 அதிகாரம் इब्रानियों 6 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம்। 4, 5, 6 को पढ़ सकते हैं। மிகவும் நம்மை எச்சரிக்கிற ஒரு வசனமாக இது और காணப்படுகிறது। ये हमें चेतावनी देने के अनुसार ये वचन இந்த है। காரியத்தில் நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்। इस कार्य में बहुत ध्यान से हमें रहना है। வாசிக்கலாம்। पढ़िए। ஏனெனில் ஒரு தரம் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் அந்த பரம ஈவை நாம் ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பரிசுத்த பெற்றும் ஆவியை பெற்றும் தேவனுடைய தேவனுடைய நல்வார்த்தையையும் நல்ல வார்த்தைகளையும் இவர் உலகத்தின் பலன்களையும் ருசி இனிவரும் உலகத்தின் பலன்களையும் நாம் பார்த்தும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் மறுதலித்து போனவர்கள் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது। यहाँ पर इस तरह लिखा गया है कि क्योंकि जिन्होंने एक बार ज्योति पाई है और जो स्वर्गीय वरदान का स्वाद चख चुके हैं और पवित्र आत्मा के भागी हो गए हैं और परमेश्वर के उत्तम वचन का और आने वाले युग की सामर्थ का स्वाद चख चुके हैं कर लिखा है। அப்படி கர்த்தருடைய கிரியையிலேயே அவர் மறுதலித்து போனவர்கள் जो वो क्रिया पर भटक गए हैं, வாசிக்கலாம்। தேவனுடைய குமாரனை தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் தாங்களே அறைந்து மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று இங்கு வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது। शास्त्र पर लिखा यदि वे भटक जाए तो उन्हें मन फिराव के लिए फिर नया बनाना अनहोना है, क्योंकि वे परमेश्वर के पुत्र को अपने लिए फिर क्रूस पर चढ़ाते हैं और प्रगट में उस पर कलंक लगाते हैं। ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும்। बहुत ध्यान से रहना है। இந்த எலக்ட்ரிசிட்டில வேலை பார்க்கறவங்களே பார்த்திருக்கிறோம்। जो इलेक्ट्रिसिटी में जो भी काम करते हैं आप उनको जानते होंगे। பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறிலாம் வேலை देखो பார்ப்பார்கள்। बड़े बड़े ट्रांसफार्मर पर चढ़कर काम करते हैं। கவனம் இல்லாமல் வேலை பார்த்து விட்டால் अगर उसमें ध्यान नहीं देकर काम किया तो இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சரியாக ஆஃப் பண்ணாமல் போயிட்டு ஏதாவது போலில் ஏறி அவர்கள் வேலை பார்த்தால் ट्रांसफार्मर को सही रीति से
से बंद कर जाकर वो पोल पर काम किए तो கரண்ட் பிடித்து அங்கிருந்து கீழே விழுந்து செத்து விடுவார்கள். और वहां पर वहीं पे करंट लग के नीचे गिरकर मर जाते हैं. அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபார்மை ஆஃப் பண்ணி வைத்துட்டு போயிருப்பார், नहीं तो वे बंद कर गए होंगे, அதை லாக் போடாமல் போயிருப்பார், लॉक भी किए बिना कहीं गए होंगे. போயிட்டு அந்த வேலையை பக்கத்திலே பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று சென்றிருப்பார். वो सोच रहे हैं कि चलो एक काम कर वापस लौटेंगे. எங்கேயாவது தோட்டத்திலே மோட்டர் ஓடாம டிரான்ஸ்ஃபார்ம் பந்தா இருக்குன்னு வந்து அவன் திடீர்னு தூக்கி விட்டு விட்டால், और देखो कहीं पे भी कुछ ट्रांसफार्मर बंद करके कोई आकर उसे ऊपर उठा दे, அந்த கரண்டை கனெக்ட் பண்ணி விட்டால் उस करंट को वापस कनेक्ट कर அந்த दे வேலையை பார்த்துட்டு அப்படியே அந்த போலிலே மேலே கடந்து தொங்கி அப்படியே செத்து விடுவார். और वो जो काम कर रहा है वो इलेक्ट्रिसिटी पे वो वहीं पे मर जाएगा. இதெல்லாம் நாம் வந்து ஊரிலே நடந்த சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ये सब हम देखते हैं गांव में होता रहता है ये सब संभावना. அப்ப கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ध्यान से रहना है और हमेशा हमें ध्यान से लगा रहना है कर शास्त्र बताती है. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், पाप से छुड़ाए गए, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाए, காலப்போக்கிலேயே பரிசுத்தத்தை விட்டு மனம் போல ஜீவித்து விட கூடாது. और समय जाते ही हम अपने पवित्रता को छोड़कर अपने मन के अनुसार नहीं जीना है. பரிசுத்தாவியை உணர்த்தி இது தவறு, இது செய்யாத, இது சரி, இது செய் என்று உணர்த்தின பின்பும் और पवित्र आत्मा जब तुम्हें चेतावनी देता है कि ये सही है, ये करना है, ये गलत है, ये मत करना, ये बताने के बाद भी நம்முடைய மனசாட்சி சிலர் மழுங்கடித்து கர்த்தருடைய கிருபைக்கு தூரமாக போய் விடுகிறார்கள். और सब वो अपने मन के विरुद्ध जाकर वो परमेश्वर के विरुद्ध चले जाते हैं. அதான் இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், इसलिए यहाँ पर क्या लिखा गया है, ஒரு தினம் அவர் நம்மை பிரகாசிப்பித்திருக்கிறார். एक बार उन्होंने ज्योति दिलाई है. பாவமான அந்தகாரத்தில் இருந்த நம்மை जो पाप के अंधकार के अंदर जो थे हम, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். और पाप को हमें क्षमा कर हमें पवित्र बनाया. ஆனபடியால் நாம் பரமையவே ருசி பார்த்திருக்கிறோம். इसीलिए हम देखते हैं कि जो स्वर्ग का वरदान है उसे हम चक्कर देखे हैं. பாவரிக்கை செய்து நாம் பரிசுத்தமாய் வாழ்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா அந்த சந்தோஷத்தில் நாம் திளைத்து இருக்கிறோம். और पाप की कबूलात कर हम पवित्र से जिंदगी जिएंगे तो कितनी संतुष्ट और आनंद होती है. நாம் பரிசுத்தமான அபிஷேகத்தை பெற்று அவருக்குள்ளே கலிகூர்ந்து மகிழ்ந்து இருக்கிறோம். पवित्र आत्मा के अभिषेक पाकर उनके अंदर हम संतुष्ट और आनंद है. தேவனுடைய நல்வார்த்தைகளை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். परमेश्वर की वचन हम सुनते रहते हैं. இனி வரும் பலன்களின் இன்னொரு உலகத்தின் பலன்கள் என்பதை ருசி பார்த்து இருக்கிறோம். और जो आने वाली जो स्वर्गीय वरदान का स्वाद हम चख चुके हैं. இதெல்லாம் செய்த பின்பு ये सब करने के बाद அப்பப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடக் கூடாது. और बीच बीच में परमेश्वर की नाप्रिय कार्य नहीं करना है. தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை சொல்லி இருக்கிறதை விட்டு விட்டு நம்ம விருப்பம் போல நம்முடைய வாழ்க்கை நம்ம அமைத்துக் கொள்ள கூடாது. परमेश्वर ने जो शास्त्र पर जो लिख के रखा है उसके उल्लंघन जाकर उसके विरुद्ध जाकर हमें काम नहीं करना है. ஆண்டவர் நம்மை ஒருமுறை கிரயம் கொடுத்து வாங்கி விட்டால், एक बार परमेश्वर ने हमें मोल लेकर लिया है, தொடர்ந்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் அவர் தருகிறார். पवित्र से जीने के लिए बल परमेश्वर देता நம்முடைய है. வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். हमारे जो जिंदगी कष्ट नष्ट हटाकर आशीष करने के लिए वो काफी है. இதில் நாம் சரியாக நடக்க முடியவில்லை, ஆண்டவரத்திலே பலனை கேட்டு சத்துவத்தை கேட்டு வாழ்ந்தோமானால் அதற்கான பலனையும் சத்துவத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் தருகிறார். जिसमें हम सही रीति से चल नहीं पाएंगे उसमें हम परमेश्वर से प्रार्थना करेंगे तो परमेश्वर उसका सामर्थ्य और बल देकर उसमें चलने का सामर्थ्य देता है. அப்ப ப்ராப்ளம் எங்க வருகிறது? तो प्रॉब्लम कहां पर आता है? நம்ம சுயத்துக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். हम अपने खुद के स्वयं के लिए हम जगह देते हैं. நாமே ஒரு திட்டம் போட்டு இப்படி செய்தால் என்ன என்று அதை செய்து பார்க்கிறோம். हम एक योजना कर ऐसा करेगा तो कैसा होगा कर हम करते हैं. கொஞ்ச நாள் நமக்கு ப்ராப்ளம் வராது. कुछ दिन तक हमें कोई प्रॉब्लम नहीं आएगी. இதுல தானே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகலையே, मेरे को तो कोई इससे कोई प्रॉब्लम नहीं हुई. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க அதுல இருப்பீங்க, और थोड़ा दिन उस पर रहोगे, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பீங்க, और थोड़ा दिन रहोगे. வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती है? பாவம் பூர்ணமாகும் போது மரணம் வரும் என்று எழுதப்பட்டுள்ளது. वहां पर लिखा कि जब पाप जो है पूर्ण होती है तब मृत्यु प्राप्त होती है. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாவத்தை கூட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. थोड़ा थोड़ा देखो अगर आप पाप को बढ़ाते जाए 98% 99 வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்னன்னே தெரியாது. और वो हम देखते कि वहां पर उनसे तो मतलब 98-99% तक कुछ पता नहीं चलेगा. எல்லாம் अழகா தான் போயிட்டு இருக்கும். सब कुछ सही चलता रहेगा. ஆனா அந்த 99ல இருந்து 1 பிளஸ் ஆடணும் 100 வந்தோனே நீங்க அவுட். और देखो वो 99 से 100 आ गया तो फिर वो பாவம் பூர்ணமாகும்போது மரணம் வந்துவிடும். पाप जब परिपूर्ण होती है तब वहां पर देखते कि मृत्यु आती है. அப்படின்னா அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் வந்து சேர்ந்து விட்டால், और परमेश्वर के नाप्रिय पाप अगर हमारी जिंदगी में आए, ஆசீர்வாதம் என்கிற அந்த காரியம் செத்து போய்விடும் உங்களுக்கு. आशीष नाम जो चीज है वो है कि वो पूरी मर जाएगी. எதிலே கை வைத்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அது வேற மாதிரி மாறிவிடும். और कोई भी चीजों पर आप जाकर हाथ लगाओगे तो वहां पे आशीष के बदले कुछ और ஆண்டவர் होगी. எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். सब कुछ वहां पर परमेश्वर लिख के
दे நான் रखा है, உங்களோடு கூட தான் இருப்பேன், मैं तुम्हारे साथ हूँ, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, मैं तुम्हें नहीं छोड़ूंगा और न त्यागूंगा, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், मैं आशीष करने के लिए ही आशीष உங்களை करूंगा, ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாக வைத்திருப்பேன். आशीष कर तुम्हें बड़ा करूंगा। ஆனா எல்லாம் கண்டிஷனோட தானே இருக்கும். सब कुछ कंडीशंस के நீ साथ இப்படி है। கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு நடந்தாயானால், तू अगर इस परमेश्वर के वचन का पालन कर चला तो, கர்த்தருடைய வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொண்டாயானால், परमेश्वर के वचन के अनुसार अपनी जिंदगी बिताया तो, ஆவியானவராய் நான் உன்னை உணர்த்தி நடத்துகிற பாதையில் நீ சரியாக சென்றாயானால், और पवित्र आत्मा जो मैं तुझे अगुवाई कर चलाता हूँ उसके अनुसार चला तो, உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் என்று ஆண்டவர் तुझे ये சொல்லி सारे இருக்கிறார். आशीष आएगी कर परमेश्वर कहते हैं। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் उद्धार पाए परमेश्वर के लोग, இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். इतने आशीष को पाए हुए हैं। ரட்சிக்கப்பட்ட புதுசுல மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுகிறோம். उद्धार पाए जो समय पर बहुत आनंद और हर्ष के साथ होते थे। ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம வந்து மிக உற்சாகமாக செய்கிறோம். परमेश्वर के लिए जो कार्य करना है वो बहुत हर्ष के साथ करते थे। அப்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான வருமானம் வந்திருக்கும். तब हमें थोड़ा थोड़ा तुझ तनख्वाही होगी, கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கணும்னா டக்கு டக்குன்னு கொடுத்து விடுவோம். थोड़ा थोड़ा जो है कि जो तनख्वाही थे जल्दी जल्दी हम उसकी जो भेंट दे देते ஆண்டவர் हैं। ஆசீர்வாதத்தை நம்ம உயர்த்த உயர்த்த எவ்வளவு கொடுக்கணுமோ அதையும் நாம் கொடுக்கிறதுக்கு நாம் சரியாக இருக்க வேண்டும். और परमेश्वर जितना हमें बढ़ाते जाता है वो बढ़ाते समय भी जितना परमेश्वर तोंका दिया उसमें भी हमें भेंट देने में ध्यान देना है। ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर तुम्हें देखता है, இதல்ல இதை காட்டிலும் மேன்மையாகவும் ஆசீர்வதிப்பார். ये नहीं इससे भी ज्यादा आशीष करेगा। நீங்கள் கொடுத்து கொண்டிருங்க, तुम देते रहो, அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். तभी तुम्हें भी दिया जाता रहेगा। நீங்கள் கொடுக்கிறது வந்து 10 இருக்கலாம், तुम देने वाले 10 हो, அவ கொடுக்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஏராளமாக கொடுக்கிறார். वो देने वाले हम देखते कि वहां पर हम देखते कि भरपूर रीति से देते हैं। ஆண்டவர் அப்படித்தான் செய்கிற தேவனாய் परमेश्वर இருக்கிறார். उसी तरह कहते हैं। என்னோடு வந்து அது கல்லூரியிலும் ஹைஸ்கூலும் படித்த ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். मेरे साथ जो हाई स्कूल में एक पढ़ा हुआ इंसान से मैंने बात किया, அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ऐसे बात करते समय கர்த்தர் எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லிக் கொண்டிருந்தார். परमेश्वर किस तरह आशीष करता है कर उन्होंने कहा, பிள்ளைகள் வந்து ஆண்டவர் நல்ல ஞானத்துடன் நன்றாக படித்திருக்கிறார்கள், வேலை பார்க்கிற இடத்துல சம்பளத்தை கூட்டி கொடுக்கிறார்கள். और हाँ वो उन्होंने कहा कि जो बच्चे अच्छे से पढ़ रहे हैं और जहाँ पे भी परमेश्वर उन्हें भी आशीष कर अच्छे तनख्वाह दिया है, பல இன்டர்வியூக்கு போகிறார்கள், बहुत इंटरव्यू जाते हैं, என்ன சம்பளத்தை கேட்கறோம் அப்படியே கொடுத்து விடுகிறார்கள். जो भी तनख्वाह पूछते हैं वैसे दे देते हैं। இப்படி பையனுக்கு 50 லட்சம் சம்பளம் கொடுத்தார்கள், और मेरे लड़के को 50 लाख का जो है सैलरी मिला, 50 லட்சம் வந்து போனஸா கொடுத்தார்கள். 50 लाख बोनस दिया कर कहा, இப்படி பாருங்க ஈஸ்வரன் 1 கோடிக்கு மேல வருது. और उन्होंने बोला कि देखो 1 करोड़ के ऊपर आता है। நாங்களும் ஒன்றாக காலேஜில் நாங்கள் படித்தவர்கள், हम सब एक ही कॉलेज में एक साथ पढ़े हुए हैं, எனக்கு 1.5 வருஷம் சீனியரா இருப்பார் அவர். मेरे से 1-2 साल बड़े हैं वो। அப்ப கேட்கறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. सुनने में कितना आनंद है। கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும், परमेश्वर के लिए करना है, ஏழை மக்களா நாம் உதவி செய்ய வேண்டும். जो गरीबों के लिए मदद करना, ஆண்டவர் ஏராளமாக தந்திருக்கிறார். परमेश्वर ने भरपूर ही दिया है, நினைச்சே பார்க்கல, सोचा नहीं, சொல்லுகிறார். उन्होंने कहा, இப்பவும் சொல்லுகிறார், ஏழை மக்களை நிறைய செய்யணும்னு சொல்லுகிறார். और गरीब लोग को करना है बहुत सारा, அவருக்கு அந்த உள்ளம் இருக்கிறது. उनको देखो उस तरह की जो है ஆண்டவருடைய मन है। காரியமா நம்ம சரியா இருக்கணும். परमेश्वर का कार्य सही करना है, ஆண்டவர் सही இப்படி से। வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து எனக்கே என்னால நம்பவே முடியல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுகிறார். और उन्होंने देखो परमेश्वर ने इतना भरपूरी से आशीष किया, मुझे ही भरोसा नहीं होता है। அடுத்த வருஷம் அப்படிதான் கொடுப்பார்கள். और देखो अगर उसके उससे धसाम सा भी ऐसी 50 லட்சம் देंगे, சேலரியும் और 50 लाख का वो 50 லட்சம் போனஸா கொடுக்கிறார்கள். 50 लाख बोनस दे रहे। கேக்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? देखो सुनने के लिए अच्छा है क्या நல்லா नहीं? இருக்குல்ல? ஆண்டவர் அள்ளி தாராரு. परमेश्वर भरपूरी से देता ஆனா है, நம்ம ஆண்டருக்கு பிச்சு பிச்சு கொடுக்க கூடாது. हम परमेश्वर को थोड़ा थोड़ा नहीं देना है। என்ன இது ஏன் சொல்றேன்னு தேவனுடைய பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ள क्यों வேண்டும். हम कहते हैं कि परमेश्वर के लोग आप अच्छे से जानना है, அவர் உங்களை பெரிய லெவல்ல உயர்த்தி கொண்டு போய் ரெடியா தான் இருக்கிறார். वो तुम्हें बड़े लेवल पर लेके जाकर ऊंचा करने के लिए तैयार है। நாம தான் முட்டுக்கட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறோம். और हम देखते हैं कि अपने आप को रोकते हैं। நீ இவ்வளவு நேரம் தந்திருக்க, இதுல இருந்து இவ்வளவு ஆண்டவர் கொடுக்கணுமா? क्या आपने इतना दिया, इसमें से इतना देना है क्या? இவ்வளவு எப்படி கொடுக்க முடியும்? इतना कैसा दे सकते हैं? ஆனா குறைச்சு தான் கொடுக்க मैं முடியும். थोड़ा कम कर दूंगा। யாருக்கு தெரிய போகுது? और किसको पता चलेगा? ஆண்டவர் உனக்கு பெரிய ப்ரொமோஷன் தர போறாரு. परमेश्वर बड़ा प्रमोशन देंगे। இப்ப பாருங்க நிறைய பேர் வந்து அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு சொன்ன உடனே और देखो बहुत सारे लोग काम करते रहते हैं, एक काम छोड़कर दूसरे काम जाना कहते हैं। எவ்வளவு சம்பளம் வேணும்னு தான் கேட்கிறார்கள். उनको मुझसे कितना तनख्वाह चाहिए? என்னோட வந்து எனக்கு கீழே சூப்பர்வைசர் ஒரு வேலை பார்த்தார். मेरे नीचे एक सुपरवाइजर काम कर रहे थे, அவருடைய பையன் வந்து உல்லாஸ் நகர்ல வேலை பார்த்து கொண்டிருந்தார். और उनका जो लड़का है उल्लासनगर पर काम कर रहा அவர் था। 25 லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். 25 लाख को जो कमा रहे थे, அப்போ இந்த பையன் வந்து நான் அந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போகிறேன் என்று சொல்லி वो இருக்கிறார். बोले कि ये कंपनी
कंपनी छोड़कर मैं दूसरा कंपनी जा रहा हूँ। அவர் கூப்பிட்டு ஏன்ப்பா இவ்வளவு அவசரப்படுத, वो बोले कि क्यों इतना घाई कर உனக்கு रहा है? என்னதான் சம்பளம்னு சொல்லுன்னு கேட்டிருக்கிறார். मुझे कितना चाहिए तनख्वाह? நீங்க 50 லட்சம் தருவீங்களான்னு கேட்டிருக்கான். वो बोला 50 दोगे क्या? ஓகே நீ 50 லட்சம் வாங்கி வேலை பாருன்னு சொல்லிட்டாரு. ये 50 ले ले और काम कर कर அவர் कर என்கிட்ட வந்து எனக்கு கீழே இருக்கிற சூப்பர்வைசர் சொன்னாரு, मेरे नीचे सुपरवाइजर ने आकर कहा, சார் இந்த மாதிரி பையனுக்கு சம்பளத்தை கூட்டி ये இருக்கிறாங்க. देखो सर मेरे बेटे को उन्होंने इस तरह से तनख्वाह இப்ப दी। அவன் நினைச்சு பார்த்திருப்பான், तो वो सोच कर देखा होगा। ஒருவேளை நம்ம தப்பா 50 லட்சம்னு சொல்லிட்டோமோ, अभी क्या हमने क्या गलत से 50 लाख ஒருவேளை कहा? 75 லட்சம் கேட்டாலும் கொடுத்திருப்பாரு. क्या अगर 45 पूछे, अगर हम ये ना- 70 पूछोगे तो भी दे देते, அவரு அந்த கம்பெனிக்கு தேவை. क्योंकि वो उस कंपनी के लिए जरूरत है। அவர் உண்மையா இருந்திருக்கிறார், वो सो सच्चाई रीति से நல்ல रहते हैं, வேலை செய்திருக்கிறார், अच्छे काम पर है திறமையா வேலை செய்திருக்கிறார், और जो है कि सामत अच्छी तरह से इससे काम किया, கம்பெனி ரொம்ப டெவலப் ஆயிருக்கிறது. कंपनी डेवलप हुई। அவர் இன்னும் இருந்தாலும் இவருக்கு சம்பளம் மாத்திரம் தானே கொடுக்கிறோம், और कहीं पे हो तो इसके लिए हम सिर्फ तनख्वाह நமக்கு देते हैं, ஏராளமாய் வருமே. हमें तो भरपूरी आएगी। இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. सुनने के लिए अच्छा लगता है। ரைட்டு தானே? அப்போ நாம எப்படிப்பட்டவர்களா காணப்பட வேண்டும்? इस तरह से हमें रहना है। நமக்கு ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? परमेश्वर हमारे लिए क्या लिख कर நீங்க रखा ஒரு है? தரம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறீர்கள், एक बार ज्योति पर ले आए हो, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், उद्धार पाए हो, நீங்கள் ஆண்டவருடைய பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறீர்கள், परमेश्वर के स्वर्गीय जो है वो स्वाद को பரிசுத்த चखे हो, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள், पवित्र आत्मा की जो भागी हुए हो, தேவனுடைய நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள், परमेश्वर की अच्छी वचने सुने हो, நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள். भलाई पाए हो, இனி என்ன நன்மை வரப்போறீங்கன்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். और क्या भलाई आने वाला ये भी आप सुन रहे हो। ஆனால் நீங்கள் வந்து சிச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் மறுதலிச்சிருந்தீங்க. और जब कोई परिस्थिति आती तो तुम परमेश्वर को वहां पर निरंकार कर देते நீங்கள் हो। ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கட்டும், परमेश्वर का समय, நீங்க ஆண்டவரில் இருக்கிற பரிசுத்தமா இருக்கட்டும், परमेश्वर की जो पवित्रता, ஆண்டவருடைய வேதத்தை வாசி தியானிக்கிறதா இருக்கட்டும், परमेश्वर की वचन को ध्यान कर कर पढ़ना, ஆண்டவர் கூட நீங்க நடைபோடுகிறதா இருக்கட்டும், परमेश्वर के साथ चलना हो, ஆண்டவர் கொடுக்கிறதா இருக்கட்டும், परमेश्वर को देना हो, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், गरीबों को देना हो। இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் எல்லாம் நன்றாக கேட்டிருக்கிறீர்கள். वचन को तुम सब सुने हो। இதில் நீங்கள் தவறு செய்கின்ற பொழுது इसमें जब तुम अगर गिरते हो, தேவனுடைய குமாரனை மறுபடி நீங்கள் சிலுவையில் அறைகிறீர்கள். परमेश्वर के पुत्र को वापस जाकर वापस सूली पर तुम मारते हो। அவர் ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்திருக்கிறார், वो जीवन देकर हमें उद्धार நீ किया है, மறுபடியும் அவர் சிலுவையில் அறைந்து फिर तू जाकर उसे क्रूस पर நீங்கள் मार, அவமானப்படுத்துகிறீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और हम देखते कि तुमने उनकी अपमान किए कर कर लिखा है। தேவனுடைய பிரமாணங்களில் காரியங்களில் நீங்கள் எதையாவது சரியா செய்யாவிட்டால் परमेश्वर की प्रमाण और उसके कार्य पर अगर आपने सही रीति से नहीं किए तो நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், अच्छे से जानिए, தேவனுடைய பிரமாணங்கள் தேவனுடைய காரியங்களை சரியாக எதையும் செய்யாவிட்டால் परमेश्वर की कार्य, परमेश्वर की प्रमाण, इसमें से अगर आपने कुछ सही से நீங்கள் नहीं किया, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், तुम उद्धार पाए परमेश्वर के அவர் लिए, உங்களை ஆசீர்வதிக்கிறார், तुम्हें आशीष உங்களை करेगा, ஆசீர்வதித்து உயர்த்துவார், आशीष कर कर உங்களை बढ़ाएगा, பரிசுத்தமாய் பாதுகாப்பார். पवित्र से तुम्हें இது बचाएगा। எதில நீங்கள் தவறினால் इसमें भी अगर तुम वहां पर நீங்கள் गलत அவர்களை होगे மறுதலித்து போனீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और तुम उनको निरंकार करते हो, तुम उनको उनको ये करते हो कर कर लिखा தேவனுடைய गया है। குமாரனை மறுபடியும் சிலுவையிலே நீங்கள் அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறீர்கள். फिर तुम परमेश्वर को लेकर उस क्रूस पर मारकर उनकी अपमान करते हो, இவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவா அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். और उनके मन फिराव के अनुसार वापस उन्हें वापस जीवटाना या सही करना वापस हम देखते कि मुश्किल काम है। நாம் வேதத்திலே பார்க்கிறோம், शास्त्र पर அந்த देखते இளைய குமாரன் இருந்தான், वो देखे कि देखो जो छोटा पुत्र था, அப்பா கூட உட்கார்ந்து நல்ல திருப்தியா சாப்பிட்டு நல்ல Dress போட்டு ரொம்ப ஜாம்னு தான் இருந்தான். और अपने पिता के साथ रहकर अच्छे रीति से जीना, अच्छा खाना पीना रहना था। நிறைய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். बहुत सारे जो काम के लोग थे இவனுக்கு उनके। திடீர்னு புத்தி வேற மாதிரி போயிட்டு பாருங்க. इसकी बुद्धि देखो किस तरह गई, உலகத்தில் உள்ள மத்தவெல்லாம் பார்த்தான், और दुनियादारी के लोग को देखा। அவன் இவன் வந்து பேசுறதெல்லாம் காது கொடுத்தான், ये वो बोलने वाले को के कान दिया, அவனுடைய அப்பாட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டோம், நம்ம கொஞ்சம் தூர தேசத்துல போய் மனம் போல நம்ம விருப்பம் போல பாவம் செஞ்சு ஜீவிக்கலாம்னு சொல்லிட்டான். और उन्होंने कहा कि ये दूर देश पर जाकर हम अपनी जो मन के अनुसार जिएंगे कर कर कहा। அப்படியே அப்பாட்ட இருந்த எல்லா சொத்தையும் கையில வாங்கி கொண்டான். पिता से सारी जो संपत्ति लेकर निकला, அப்ப எல்லாத்தையுமே அப்பா கொடுக்க தான் செஞ்சாரு. सब कुछ वहां पर हम देखते कि पिता ने அவனுக்கு ஒரு दिया, குறையும் இல்ல. उसको कोई भी कमी नहीं, ஆனா அவன் அப்பாவுடைய சொல்ல மீறி விருப்பம் போல ஜீவிக்க போய்விட்டான். पर और अपने पिता की जो कहने के विरुद्ध जाकर वो जिया, பாவத்திலே வாழ்ந்தான், पाप में जिया, எல்லாத்தையும் செலவழித்தான், सब कुछ खर्चा किया, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போய்விட்டான். खाने के लिए कुछ रहा नहीं। பன்றி மேய்க்க முடியாத ஒரு இடத்துல வேலை கிடைத்தது, सुअर को चराने के लिए उसको एक जगह पे जगह मिली, அந்த பன்றிக்குள்ள உணவு கூட உனக்கு சரியா கிடைக்கவில்லை. सुअर को देने वाली खाना भी उसको नहीं मिली। இளையகுமாரனை பத்தி நான் பார்த்திருக்கிறோம். ये हमने देखा हुआ है। ஆனா அவனுக்கு அறிவு வந்தது, और जब उसको ज्ञान आया, அறிவு வந்த உடனே திருந்தி கொண்டான்.
जब उसका ज्ञान आया तो सुधार लिया। இன்னைக்கு என்ன பிரச்சனைனா आज क्या हुआ जो நிறைய பேருக்கு அறிவு வந்த பிறகு திருந்துறது இல்ல, बहुत सारे को ज्ञान आने के बाद भी सुधरते नहीं, காரியங்கள் தெரிந்த பின்பு அந்த காரியங்களை சரி பண்ணுகிறது இல்லை। उनको पता है ये कार्य सही है इससे बदलना है तो भी बदलते नहीं है। ஆவியானவர் உணர்த்தினாலும் மனசை மலங்கடித்து தனக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து கொண்டே போய் விடுவார்கள்। पवित्र आत्मा अगर उन्हें समाप्त तुम्हें बताता है तो भी उसे बुझा देते हैं। அவன் உடனே பாருங்க எங்க அப்பா வீட்டுல எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க, वो देखो सोचा कि मेरे जो पिता के घर पर सब लोग अच्छे से खा रहे हैं, நான் இப்படி பன்றி நாத்தத்துக்குள்ள வந்து சாப்பிடலாம், நான் ஏன் சாகணும்? और इस तरह ये जो है डुकर की जो खाना है मैं क्यों खाऊं? நான் எங்க அப்பா கிட்ட போவேன், मैं मेरे पिता के पास உம்முடைய जाऊंगा। குமாரன் சொல்லப்படுற பாத்திரம் அல்ல, तुम्हारे जो पुत्र कहलाने के लिए मैं लायक नहीं हूँ। உமக்கு விரோதமா ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்து விட்டேன், तुम्हारे विरोध और जो स्वर्ग के विरोध मैंने जो है पाप किया है, நான் பாவரிக்கு செய்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுவேன், पाप की कबूल कर मैं इससे मैं मन फिराता हूँ। வேலைக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி मैं जो திரும்பி வாரான், नौकर के समान किसी एक के समान मुझे रख लो कर वापस आता है। அவன் நாத்தத்தில் கிடந்தா எஞ்சி வந்திருப்பான், वो देखो गंदगी और वो दुर्गंध से आया है, ஏன்னா பன்னி கூட்டத்தில் கிடந்தானே வாரான், क्योंकि वो सुअरों की जो भीड़ में था। ஆனா அந்த தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார், वो देखो पिता देख कर रहता है, தன்னுடைய மகன் தான் தூரத்தில் வாரான் என்று கண்ட உடனே और जो अपना जो पुत्र दूर से आ रहा है देख அந்த कर, தகப்பனுடைய அன்பை குறித்து பாருங்க, और जो पिता की जो प्रेम के बारे में देखो, ஓடி போய் கழுத்தை கெட்டி கொண்டு அவனை வீட்டுக்கு அழைத்து வருகிறான், दौड़कर भागा और देखा कि उसे गले लगाकर हम देखते कि उसने चुम्बन दी। அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், वो बोल रहा है நான் உமக்கு விரோதமா ஆண்டவருக்கு பாவம் செய்து விட்டேன், तुमने तुम्हारे विरोध और स्वर्ग के विरोध मैंने पाप किया, உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி நான் பாத்திரம் இல்ல, तुम्हारे पुत्र कहलाने का लायक नहीं हूँ। அதெல்லாம் காதுல போடவே இல்லை, वो सब नहीं सुना, மனம் திரும்பி வருகிறான், मन फिरा कर आया, இனி சரியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டான், सही रीति से जीना कर उसने जो निर्णय किया, வந்து இவனை குளிப்பாட்டுங்கள், इसे नहलाओ, உயர்ந்த வஸ்திரத்தை உடுங்க, अच्छी कपड़े पहनाओ, கையில எல்லாம் மோதிரத்தை போடுங்க, हाथ में अंगूठी पहनाओ, அவனுக்கு வந்து நல்ல ஷூஸ் எல்லாம் அணிந்து விடுங்க, उसको अच्छी तरह के जो है शूज पहनाओ, நல்ல கொளுத்த கண்டன் அடிச்சு பெரிய ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, और उसे अच्छा एक बछड़ा को मारकर एक अच्छे खाना की तैयारी करो, ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் கொண்டு வாங்க சந்தோஷப்படுவோம், और गीत गा सब कुछ लेके आओ। இவன் செத்து போனா நினைச்சா ஆனா உயிரோட வந்து விட்டான், ये मर गया कर सोचा बटे जी उठ कर आया। நம்மையும் தேவன் அப்படித்தான் பார்க்கிறார், परमेश्वर हमें भी इस तरह देखता है। நாம் எதில் விழுந்தோம் என்று நமக்கு நன்றாக தெரியும், हम किस पर गिरे किस में गिरे हमें पता है, விழுந்த இடத்துல இருந்து எந்திரிச்சதை சரிப்படுத்தணும், जहां से पर गिरे वहां से उठकर हम अपने आप को सही करना நீங்க है। சரிப்படுத்தாத நாள் வரல அது உங்க இடத்துல குறையாகவே இருந்து கொண்டிருக்கும், तुम जब तक उसे सही नहीं किया तब तक वो तुम्हारे अंदर वो कमी रहते हैं। எதில் விழுந்திருக்கணும் ஆவியானவர் எல்லாருக்கும் உணர்த்துவார், पवित्र आत्मा हर एक को बताएगा कि हर एक इंसान किस किस पर गिरा है। உங்க மனசாட்சியே உங்களுக்கு சொல்லும், हमारी जो मन तुम्हें बताएगी, அப்ப நம்ம உடனே எதை சரி பண்ணணும் சரி பண்ணி கொள்ள வேண்டும், जिसे सही करना है उसे हम सही कर लेना। அந்த ஆண்டு அதற்கு அவர் தானே பலன் தருகிறார், और वो उसके लिए परमेश्वर ही तो सामर्थ देता அவர் தானே है, ஞானம் தருகிறார், वही ज्ञान देता है, அவர் தானே கிருபை தருகிறார், वही कृपा देता அப்ப है। நம்ம சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார், हमें सही करना है करके शास्त्र कहते हैं। நாம் வந்து ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டோம் மனம் போல ஜீவிக்கலாம் என்று ஜீவிக்க முடியாது, एक बार उद्धार पाया है तो मन के अनुसार जी लेंगे कर नहीं जीना है। நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, इस दुनिया की ओर से नहीं, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, हमारी जो है रहने का स्थान भी स्वर्ग है। அங்கிருந்து கர்த்தரா இயேசு ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், वहां से यीशु जो अपना उद्धार करता आने के लिए हम ताक कर देखते हैं। இந்த உலகத்திலே டெம்பரரி வாழ்க்கை इस दुनिया तो एक है कि एक कुछ समय के रहने की நமக்கு जिंदगी है। ஏராளமாக கொடுக்கப்படும், बहुत दिया जाएगा। ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த உலகத்திலே பயன்படுத்தி விட்டு அப்படியே இங்க விட்டுட்டு போகக்கூடிய வந்து சீஸ் தான் அது, और यहाँ पर जब दुनिया पर रहते समय उपयोग कर छोड़ के जाने के लिए ही वो सब कार्य है। அப்ப நீங்கள் இப்படி ஆகிவிடக் கூடாது, इस तरह नहीं होना நீங்கள் है। ஆண்டவரிலே நிலைத்து இருக்க வேண்டும், परमेश्वर में तुम्हें स्थिर रहना அவர் है, சொல்லி இருக்கிறார் நீ ஜீவிக்க வேண்டும் जिस तरह का है उस तरह जीना है। என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது, शास्त्र वो बताती है। நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது, अच्छी फल नहीं देने वाले वृक्ष को काटा जाएगा और उसे जाकर हम देखते कि आग पर डाला அப்ப जाएगा। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाए, நாம் நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும், अच्छी जो फल देने के लायक हमें அப்படி देना है। நல்ல கனி கொடுத்தோமானால் अच्छी फल दोगे तो நம்மை சுத்திகரித்து மென்மேலும் அதிகமான கனி கொடுக்க முடியாது, ஆண்டவர் நம்மை மாற்றுவார் என்று வேதத்தில் शुद्ध சொல்லப்பட்டுள்ளது, कर और फल देने के अनुसार परमेश्वर हमें बनाएगा। மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது, दूसरों को माफ करना है कर लिखा गया है। மற்றவர்களுக்கு ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல தப்பு செஞ்சுட்டா நம்ம மன்னிச்சு விட்டாதான் दूसरे ने अगर कोई गलती की तो उसको हमने माफ किया तो நாம் பெற்ற மன்னிப்பு நமக்கு அப்படி நிரந்தரமா நிற்கும், हमने जो माफी पाई है वो माफी
माफी हमारे लिए लागू அல்லது होगी। அந்த மன்னிப்பு இல்லாம போயிரும் பாருங்க. नहीं तो माफी हमारे लिए लागू नहीं है। ஒரு எஜமான்ட்ட ஒருத்தன் வந்து அவன் 10,000 தாலந்து கடன் வாங்கியிருந்தான். और एक हम देखते कि एक स्वामी के पास अगर 10,000 तोड़ा लिया हुआ करके, கிட்டத்தட்ட 10 கோடி டாலர்னு வச்சுக்காங்க. समझो कि अगर 10 करोड़ डॉलर है समझ लो। எஜமான் அவனை கூப்பிட்டான். और स्वामी उसे बुलाता है, உனக்குள்ள கடனை அட, तेरे जो कर्ज को चुका, கடனை அடைக்க முடியாட்டு तेरे कर्ज को चुका ले, உன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகள் சொத்து சுகம்லாம் வித்து அடன்னு சொன்னாப்ல. तेरे जो बचपन बालक तेरे जो भी है जितनी संपत्ति को बेच के तू इस कर्ज को चुका। அப்ப இந்த கடன் பட்டவன் इस जो है कर्ज चुकाने वाला அந்த इंसान எஜமானின் காலிலே விழுகிறான். स्वामी के पैर पर गिरकर, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। மன்னிக்கிறவர்கள் நீங்க மன்னிக்க வேண்டும். பாருங்க 10,000 வந்து பெரிய கடன் வாங்கியிருந்தான். देखो 10,000 तोड़ा लिया, बहुत बड़ा कर्ज लिया है। அவன் காலில் விழுந்து கும்பிட்டான். उसके पैर में गिरकर उसने माफी मांगी। எஜமானே கொஞ்சம் பொறுமையாயிரும், स्वामी आप थोड़ा धीरज धरो, நான் பட்ட கடன் எல்லாம் உங்க அடைச்சிருதுன்னு சொன்னான். मैंने जो भी कर्ज लिया है मैं आपको चुका दूंगा। இவனுக்கு மனது உருகுது. பாப்ப இந்த ஏழை மனுஷன் இவன் எப்படி இதெல்லாம் அடைச்சிருவான். और देखते हैं कि इस जो है ये जो है जो गरीब इंसान किस तरह इसको पूरा करेगा। போப்ப நான் உனக்கு மன்னிச்சு விடுதான் போன்னு மன்னிச்சு விட்டுட்டான். तो वो बोले कि चलो मैं माफी करता हूँ, तू माफ हो, तू चले जा। $10,000 எத்தனை கோடி, ஏகப்பட்ட கோடின்னு வச்சுக்காங்க. 10,000 तोड़ा तो कितना करोड़ है आप सोच के அப்ப देखो। இவன் எவ்வளவு சந்தோஷமா போகணும். कितनी खुशी के साथ जाना है। போற பாதையில இவன்ட்ட ஒரு 100 வெள்ளி காசு வாங்கினா, ஏதோ ஒரு 10 ஒரு 1000 ரூபாய் கடன் வச்சுக்காங்களா. और समझो इसके पास 100 जो है चांदी का सिक्का लिया, समझो 1,000 रुपया लिया, समझ लो கோடி கணக்குல மன்னிக்கப்பட்டிருக்குது. तुझे करोड़ों पे तुझे माफ किया गया है। உன்கிட்ட 100 ரூபாய் தானே வாங்கியிருக்கான். 100 रुपया तो लिया है। இவன் உடனே அவனை தொண்டை பிடிச்சு நெரிக்கான். ये उसके आके गला पकड़ता है, அடிச்சு அவனை தூக்கி கொண்டு ஜெயில போட்டு அந்த கடத்தை சீக்கிரம் எனக்கு அடைக்கணும்னு ये சொல்லுதான். उसे जाकर बंदी गृह पर डालता है और बोलते हैं कि मेरी जो कर्ज को चुका। இவனே போல அவனையும் காலில் விழுந்து கும்பிட்டு கேட்கான். इसके जैसा वो भी उसके पैर पर गिरकर वो भी वो मांग करता है, ஆனாலும் மன்னிக்கல. इसको माफी नहीं किया। வாதிக்கிறத கொடுத்து, அதாவது அந்த வட்டி வாங்க அடிச்சு பணத்தை பிடிங்கி கொடுப்பா, அப்படி ஆள்கிட்ட ஒப்படைச்சிருந்தான். और वो देखो जो भी मार कर जो पैसा लेते हैं उनके पास दे देता है। இத பார்க்க எல்லாருக்கும் உள்ளத்துல ராஜா இவ்வளவு மன்னிச்சோம் இந்த மாதிரி செய்யலன்னு அந்த எஜமான்ட்ட போய் சொல்லிருந்தாங்க. और देखो ये जाकर वो जाकर स्वामी को कहते हैं कि देखो आपने जिसको माफ किया उसने माफ नहीं किया दूसरे நான் को। உனக்கு இவ்வளவு மன்னிச்சு मैं விட்டுருக்கேன். तुझे इतना माफ किया, கிட்டத்தட்ட 10,000 மன்னிப்பு கொடுத்திருக்கேன். 10,000 तुझे माफी दी, நீ ஒரு மன்னிப்பு ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாதா? एक माफी तू नहीं दे सकता। நீ இப்படி செய்தபடியால் तू इस तरह किया इसलिए இனி நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கஞ்சட்டியும் தூக்கி நான் அங்க போடுறதுன்னு கொன்னு கடைசி வரலும் கொன்னுகிட்டே தான் இருப்பான்னு சொல்லி தூக்கி போட்டான். और इसको तुझे वहां पर मार पीटने के लिए मैं तुझे सौंपता हूं करके उसने सौंप दिया उसे। அப்போ ஆண்டவர் இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவோ பாவங்களை எவ்வளவோ மீறுதல்களை நமக்கு மன்னித்து இருக்கிறார். यीशु मसीह कितने पाप और कितनी हमारी जो है चीजों को माफ किया, இன்னைக்கு வரல செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு இருக்கிறார். अभी तक माफ करते आ रहा है। ஆனா நாம இன்னொரு மன்னிக்க நம்ம முடியாம இருக்கிறோம். हम दूसरे को माफ करने के लिए हम तैयार அப்படி नहीं, காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे नहीं रहना करके परमेश्वर कहता है। தேவனுடைய வசனங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு परमेश्वर के वचन को हम देखते कि महिमा और जो खुशी के साथ ग्रहण அதிலே வாழுகிறவர்களா இருக்க வேண்டும். उसमें चलना है। இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணுகிறோம், प्रचार करते हैं, வார்த்தைகளை கேட்கிறீர்கள், वचन सुनते हो, நன்மையும் சும்மியமான இருதயத்தில் அந்த வசனத்தை உணர்ந்து வைத்து அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். भलाई से जो आने वाली जो वचन को सुनकर अपने हृदय के अंदर तुम्हें बसाना है। கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவித்து 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். वचन के अनुसार जी का 100 गुना आपको फल देना है। அப்படி இல்லாதபடிக்கு वैसे नहीं हो तो நீங்கள் இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இந்த வசனம் கேட்ட வசனத்தை நெருக்கி தூக்கி தூர போட்டு ஒண்ணு இல்லாம இருக்க கூடாது. दुनिया की जो है कि जो संकट है जो चीजें आकर वो तुम्हारे अंदर आकर वचन को बाहर नहीं डाल ஆண்டவர் देती है। தெளிவா சொல்லிவிட்டார், परमेश्वर ने स्पष्ट முடிவு வரைந்த நிலைத்து நிற்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். अंत तक जो स्थिर रहेगा वही उद्धार நம்முடைய पाएगा। வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमारी जिंदगी एक एक जो चीजों को हमें अच्छे रीति से सोच कर देखना நாம் है। அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி उसके இருக்கிறார். अनुसार जीना है करके परमेश्वर कहता है। நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर के अंदर हमें स्थिर रहना है। கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் அது கனி கொடுக்கும். हम देखते हैं कि एक जो है कि जो डाल जो है मतलब एक जो है कि एक जो पेड़ में जब देखते हैं कि पत्ता जिस तरह जुड़ी हुई है, நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க முடியாது. उस तरह हमें उसके साथ चिपका हुआ रहना है, वो तो फिर वो अपने आप से फल नहीं दे सकती இயேசு है। கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், और यीशु मसीह कहते நீங்கள் हैं என்னிலே நிலைத்திருந்தால் तुम मेरे पर तुम अगर लगे हो तो நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். तुम है बहुत से फल दोगे। என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. मेरे अलावा तुमसे कुछ नहीं होगा। இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். हम सबको पता है। ஆனாலும் நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றத்தை நம்ம தீவிரிக்கிறோம் ஒழிய ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு கவனம் இல்லாமல் और இருக்கிறோம். हम अपने ही जो है कि चीजों को
अपनी मन की इच्छा को पूरी करने पे लगे, परमेश्वर की इच्छा को पूरी करने पे नहीं लगे। நீங்கள் என்னில் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால், मैं तुम्हारे अंदर, तुम मेरा वचन तुम्हारे अंदर, तुम मेरे अंदर अगर होगे நீங்கள் तो கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். तुम जो भी मांगोगे सब कुछ दिया जाएगा ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம்ல? और तुम अच्छे से खुशी से रह सकते हो। நாம அவர்ல நிலைச்சு இருக்கணும். हम उनके अंदर रहना है, பரிசுத்த स्थिर ஆவியானவர் रहना है। நடத்துகிற பாதையில சரியாக இருக்கணும். पवित्र आत्मा जो चलाता है और सही रीति में चलना है, நாம அப்படி காணப்பட வேண்டும். उस तरह रहना है। ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விட கூடாது. और जीवित परमेश्वर से अलग नहीं जाना है। எந்த சிச்சுவேஷன்லும் कोई भी परिस्थिति पर। ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான கெட்ட இருதயம், பொல்லாத இருதயம் நம்ம யாரிடத்திலும் வந்துடக்கூடாது. और जो है जीवित परमेश्वर से दूर हटने के लिए जो चीजें नहीं है, அவிசுவாசமுள்ள இருதயம் நம்ம இடத்துல வந்து விடக்கூடாது. अविश्वास के हृदय नहीं आना है। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत ध्यान से रहना है। நாம் பின்வாங்கி போகாதவர்களாக இருக்க வேண்டும். पीछे हटने के अनुसार हमें नहीं रहना है। ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டே நாம் நமக்கு வைத்திருக்க உன்னதமான நிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். उद्धार पाए हैं और उद्धार पाते रहते ही हमें जो ऊंची जो चीज हमें रखी है उसके और दौड़ते जाना இந்த है। பரிசுத்தமான வாழ்க்கையிலே நாம் முன்னாலே பார்க்காமல் பின்னிட்டு திரும்பி பார்த்து நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. पवित्र जिंदगी में आगे देखने को छोड़कर पीछे देखकर हम पीछे मुड़कर हमें आशीष को नहीं खोना है। அநேகர் கீழ்ப்படியாமல் விழுந்து बहुत போய்விட்டார்கள். सारे लोग आदि न मानने के कारण गिर गए। இளையகுமாரன் திரும்பி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். जो देखो बेटा जो है वो आकर वापस आशीष पा लिया। நாம் சிம்சோனை குறித்து பார்க்கும்போது सिमसोन के बारे में அவன் देखोगे, பிறக்க முன்னால் அவனை குறித்து ரொம்ப மேன்மையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். वो पैदा होने के पहले बहुत बड़ी बड़ी कार्य उसके बारे அப்படித்தான் में பிறப்பிக்கப்பட்டான். उसी तरह जन्माया அப்படிப்பட்ட गया। வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது. सामर्थ्य दी गई। அவன் அப்படி பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். पवित्र से रहना है उसे। ஆனால் அவன் அதை மறந்து விட்டவனாய். उसे भूल गया वो। ஆண்டவர் கூட தான் இருந்தார். परमेश्वर साथ था। ஆவியானவர் இறங்கணும்னு எதையும் அடிச்சு நொறுக்கி தள்ளி விட்டு போய் விடுவான். पवित्र आत्मा उतर के आते ही किसी को भी मार तोड़कर फेंक कर चला जाता। எப்படி 99 வரஞ்சட்டியும் அப்படித்தான் வல்லமையை காட்டி वो கொண்டிருந்தார்கள். देखो हम देखते कि हम 99 आने तक उसी तरह सामर्थ दिखा रहे थे। ரைட், அதுவரையிலும் அவனுக்கு வல்லமை வந்தது. तब तक उसको सामर्थ आया। எப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஃபைனலா மீறி விட்டானோ जब परमेश्वर की वचन का जो लास्ट जो उल्लंघन चला गया, அந்த நிமிஷம் அவனுக்கு அந்த ஆண்டோட பலன் போய் उस விட்டது. क्षण वहां पर पवित्र आत्मा அவனை उतर गया। பிடித்த உடனே ரெண்டு கண்ணையும் தோண்டி வெளியே எடுத்து விட்டார்கள். उसको पकड़कर उसकी दोनों आंखें बाहर निकाले। கையிலும் காலும் விலங்கு போட்டு இழுத்து கொண்டு போனார்கள். हाथ और पैर पर जंजीर बांधकर खींचकर लेके गए। எவ்வளவு மேன்மையாக உள்ளவன், कितना जो सामर्थ्य इंसान, எவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருந்தார். कितना पराक्रम इंसान है। பரிசுத்த ஆவியானவர் அவர்களை இறங்கி மகிமையான காரியங்களை நடப்பித்தார். पवित्र आत्मा उसके अंदर उतरकर महिमा रूपित कार्य அவனுக்கு किया। எச்சரிப்புகள் வந்த போதும் उसको जब चेतावनी आई, அந்த எச்சரிப்புக்கு ஏற்றபடி தன்னை அவன் மாற்றிக் கொள்ளாதபடியினால், चेतावनी के अनुसार अपने आप को नहीं बदला, इसलिए தன்னை திருத்திக் கொள்ளாதபடியினால் अपने आप को नहीं सुधारा, அவன் வாழ்க்கை அவன் இழந்து விட்டான் என்று பார்க்கிறோம். वो अपनी जिंदगी खो चुका है। பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் पवित्र आत्मा के अभिषेक पाए हुए परमेश्वर के लोग हैं। நாம் எச்சரிப்போடு மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். हमें बहुत चेतावनी के साथ ध्यान से रहना है। நம்ம எச்சரிப்பு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். जब चेतावनी हमें आती है तो बहुत ध्यान से रहना வந்து है। யூதர்கள்லாம் அப்படிதான் நினைத்தார்கள். यहूदियों ऐसी सोच रहे थे, யாரும் ஆலயத்துக்குள்ளே வர முடியாது, कोई भवन के अंदर नहीं आ सकता, யாரும் எருசலேமை பிடிக்க முடியாது कोई यरूशलेम को पकड़ नहीं सकता, என்று மனம் போல பாவத்திலே ஜீவித்தார்கள். मन के अनुसार पाप में जी रहे थे। தீர்க்கதரிசிகள் எழும்பி அவர்களுக்கு இப்படி செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். नबियों उठकर कहा, उनको नबूवत कहा कि ये इस तरह रहो कर। ஆனால் ஆண்டவர் கைவிட்டு விட்டார். परमेश्वर हाथ त्याग தொடர்ந்து दिया, பாவத்தில் இருந்தபடியால் निरंतर पाप में थे, इसलिए அதற்கான ஆட்கள் वந்தார்கள். उसके लोग आए, எருசலேமை தேவனுடைய ஆலயத்தை சுட்டெரித்து போட்டார்கள். यो परमेश्वर के भवन को आग लगाकर जला दिए, எருசலேமை எல்லாத்தையும் அழித்து போட்டார்கள். यरूशलेम में सब कुछ नाश कर दिए, அநேகரை அடிமையாக பிடித்து கொண்டு போய் बहुत விட்டார்கள். सारे लोग को गुलामी बनाकर लेके அந்த चले। சந்தையில் தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். ये भी ये समय पर परमेश्वर பெரிய आया। வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. बहुत सारे जो हम देखते कि वादा दी गई थी। தேவனாக்கியத்தில் அவ்வளவு பெரிய நன்மை செய்த போதும் परमेश्वर इतनी भलाई करने के बाद भी பாவம் செய்யறவங்க அதுல இருந்து திருந்துறது கிடையாது. पाप करने वाले उससे सुधरे नहीं, ஆனபடியே ரொம்ப கவனமா இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். इसलिए बहुत ध्यान से रहना कर शास्त्र के। சவுல் அரசனை குறித்து பார்க்கின்ற பொழுது सौल जो है राजा के बारे में ஒரு देखते சின்ன हैं। குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளு, छोटे जो एक परिवार ஒரு में आया சாதாரண ஒரு மனிதன் தான். हुआ, साधारण इंसान था। ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் பாருங்க. परमेश्वर से आशीष क्या देखो, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாரையும் அவரை தான் ராஜாவா ஏற்படுத்தினார். इस्राएलियों को उसे राजा बनाया। ஏராளமான வந்து படைகள் பட்டாளங்கள் எல்லாம் கொடுத்திருந்தார். बहुत सारे हम देखते कि इतने सारे लोग और इतने सारे उसके लिए जो चीजें दी गई थी, ஏராளமான ஆசீர்வாதம்.
भरपूरी आशीष। ஆனா யுத்தத்துக்கு போகின்ற பொழுது युद्ध पर जाते समय அந்த கோலியாத்தை முறியடிக்க முடியவில்லை. वो गोलियत को मार नहीं पाया। அந்த நேரத்திலேயும் இந்த சவுலுக்காக ஆண்டவர் ஒரு தாவீதை அனுப்பி கொடுத்தார். उस समय पर भी परमेश्वर ने साउल के लिए दाऊद को भेजा। இவர் வந்து சவுல் சைடுல நின்னு தான் அந்த கோலியாத்தை கொன்று விட்டார். ये साउल के पक्ष पर रहकर ही उस गोलियत को मारा। வெற்றி இவருக்கு தானே, जीत इसके लिए ही है। இவர் சந்தோஷப்பட்டிருக்கணும். इसे खुश होना चाहिए। சரி, ஆடி பாடின மக்கள் என்ன சொன்னார்கள், வந்து சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10,000 என்று சொல்லி और விட்டார்கள். देखो लोग गाते हुए बोल दिए कि साउल के लिए 1000 तो दाऊद के लिए 10,000 है। வேற ஒண்ணுமே நடக்கலங்க. और कुछ नहीं हुआ। பாடின பாட்டுல உள்ள வரிதான், जो गीत गाया वो गीत का जो है वो लाइन है बस। ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கிடுவோமே, एक वचन एक वर्ड है करके समझो। அன்னையில இருந்து शब्द। காய்மரம் வைத்தான் பாருங்க. उस दिन देखो उसने उसके ऊपर ध्यान रखा। இவன் பேர் மேல போயிட்டத, इसका नाम ऊपर गया, இவன் பெரியவன் ஆயிருவானா, ये बड़ा हो जाएगा तो क्या। அந்த பொறாமையே வரக்கூடாது. उस तरह की जलन नहीं आ பொறாமை रही। எதுக்கு வருது? जलन की बात। யார் யாருக்கு ஆண்டவர் என்னென்ன கிருபை கொடுத்துறாங்களோ அவங்க தான் அந்தந்த காரியத்தை செய்ய முடியும், அதுல தான் அவங்க இருக்க முடியும். परमेश्वर किस किस के लिए क्या क्या कृपा देता है उस वो वही कृपा के अंदर चलना है। அன்னையில இருந்து காய்மரம் வச்சான் அவனை போய் கொல்லணும் அவன் சும்மா இருக்கான் பாவம் இல்லையா தாவீது. उसके ऊपर आंख रखकर उसे मारना है कर जलन के द्वारा उसके पीछे இந்த चला। சவுலுக்கு பேய் பிடிச்சு ஆடுனாலும் அவன் வந்து கிட்டார் போட்டாதான் இந்த பேய் வெளியே போகுது. और देखो इसको अगर कोई आते बुरी आत्मा पकड़ गई तो वो अगर कोई बिना बजाए तो जाकर वो बाहर निकलती है। நன்மை செய்து வந்து மனுஷனை கொலை பண்ணணும்னு நினைத்தாமன்னா, और देखो जो भलाई करने वाले इंसान को मार डालना सोचा, கடைசியில் அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே கொலை செய்யப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள். अंत में देखो वो और उसके संतान सब कुछ मर गए। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் उद्धार पाए परमेश्वर के लोग கர்த்தருடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर के हर एक कार्य में ध्यान से रहना। அவர் நம்முடைய தந்தை, वो हमारे पिता, அவர் பரிசுத்தர். पवित्र। நான் உங்களை அழைத்தவன் பரிசுத்தராக இருக்கிறது போல बुलाया हुआ परमेश्वर में पवित्र। நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், तुम तुम्हारे हर एक चाल चलन में, பேச்சுகள் எல்லாவற்றிலும், बोलने में, உங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும், सोचने में, உங்கள் கிரியைகள் எல்லாவற்றிலும் तुम्हारी क्रिया में நீங்கள் பரிசுத்தராக இருங்க. तुम पवित्र से रहो। அதற்கான பலனை சத்துவத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். बल और सामर्थ और शक्ति में तुम्हें दूंगा। இயேசு கிறிஸ்து லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். और हम देखते हैं कि वहां पर वो लोत की जो है कि जो है जो पत्नी ने कहा मुझे याद कर लो। ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவி நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்று சொன்னார். यीशु मसीह ने कहा लोत की जो है पत्नी को सोच कर देखो। பாரு, அங்க வந்து அதை அழிக்கின்ற பொழுது, தேசத்தை அழிக்கின்ற பொழுது, जब वो देश को नाश करने गए, ஆண்டவர் அவர் மேல லோத்து மேல இரக்கம் வைத்து, और वहां पर परमेश्वर लोत पर हम कृपा कर ராத்திரிலிருந்து இந்த தேவதர்கள் போராடிக்கணும், சீக்கிரம் வெளியே போங்க, சீக்கிரம் நாங்க இதை அழிக்க ஆண்டவர் சொல்ல அழிக்க போறோம்னு சொன்னா சீக்கிரம் கிளம்ப மாட்டாங்க. रात से कहते हैं कि भागो भागो, हम इस शहर को नाश करने वाले लोग भाग नहीं रहे। எப்படி நிறைய பேருக்கு நம்ம வந்து ஆண்டவருக்கு பயந்து நடங்க, நீங்க பரிசுத்தமா இருங்க, சரியா இருங்கன்னு சொன்னா எத்தனை பேர் செய்தி கொடுக்க மாட்டாங்க இல்லையா? कितने सारे लोग हम बोलते कि चलो परमेश्वर का भय मानकर चलो चलो करके कहते तो कान लगाते नहीं है। ஐயா வேற வேலையில சொல்லிட்டே இருக்காரு, இதா எனக்கு தெரியாதான்னு நீங்க தவறான வழியில செலவங்க போயிட்டு கொண்டே இருக்கீங்க. लोगों को लगता है वो बोलते कि आइए और कुछ काम धंधा नहीं, आइए सिर्फ कहते रहते मेरे पीछे पड़े करके। எங்களை ஆண்டவர் சொல்லுங்க, நாங்க பயந்து போய் கூட சொல்லுது, நீங்க கவனமா இருந்துக்காங்க, சரியா இருந்துக்காங்க, கர்த்தருடைய கிருபையில இருந்து விழுந்துறாங்கன்னு சொல்லுதோம். और परमेश्वर हमें चेतावनी देता है, हमें बोलने के लिए कहता है हम तुम्हें चेतावनी देते, परमेश्वर की कृपा पर चलो कर। நேரம் விடிஞ்சு வருது, और सुबह आते आते भौर आ रही है। அவங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு வெளியே வர முடியல. उनको अपनी संपत्ति को छोड़कर बाहर आने की मन नहीं है। கொஞ்ச நேரத்துல வானத்துல இருந்து அக்கினி கந்தம் விழுந்து எரிஞ்சு போயிடும். और थोड़े समय पर अग्नि और गंधक वो स्वर्ग से बरसकर नाश होने वाली है। கையை பிடிச்சு வெளியே வேகமா இழுத்துக்கிட்டு வராங்க. हाथ पकड़कर बाहर खींच कर लेके आते हैं। பின்னாடி திரும்பி பாத்திர கூடாது, पीछे मुड़कर मत देखो, அப்படியே போங்கன்னு சொல்றாரு. ऐसे भाग के निकलो। ஆனாலும் வார்த்தை மீறினா பாருங்க, फिर भी देखो हम पर वचन के उल्लंघन गया। பின்னிட்டு திரும்பி பார்த்தா, पीछे मुड़कर देखा, கர்த்தருடைய வார்த்தை மீறினால் परमेश्वर के वचन के उल्लंघन அங்கே गए। உப்பு தூணாய் மாறி அப்படியே நிற்கிறாள். निमक की वहां पर हम देखते हैं कि पुतली बन गई। அதான் நீங்கள் வந்து லோத்தின் மனைவி நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், इसलिए लोत की पत्नी को सोच कर देखो। தேவனுடைய நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर के लोग आपको बहुत ध्यान से रहना करके परमेश्वर कहता இஸ்ரவேல் है। ஜனங்கள் மீது தேவன் எவ்வளவு அன்பாக இருந்தார், इस्राएल के बारे में कितना प्रेमी था परमेश्वर। எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் விடாம அவங்களுக்காக கூட இருந்து அடிமைத்தனத்தை மீட்டு ரட்சித்து வனாந்தரத்துல கொண்டு வந்து அப்பம் கொடுத்து தண்ணி கொடுத்து இறைச்சி கொடுத்து அவங்களை ரொம்ப பாதுகாத்தார். कितने भी पाप किए तो उनको आकर वहां पर जंगल पे उनको रोटी देकर सब कुछ देकर उन्हें सब कुछ संभाला। ஃபைனல் எங்க கொண்டு போனோம்?
और अंत में कहाँ ले चलना है? பாலும் தேனும் ஓடுது கானான் தேசத்துல கொண்டு போகணும். दूध और मध बहने वाली कनान देश पर ले चलना है। அதுக்கு முன்னாலே இவங்க தேவையில்லாத செய்தியை கேட்டு அழுது புரண்டு ஆண்டவரை அவிசுவாசம் கொண்டுட்டாங்க. और ये इस तरह बोलकर कुटकुटाकर अविश्वास पर चले गए। அந்த लोग। ஆண்டவர் மறுபடியும் சிலுவையில் அறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். वापस वो जाकर परमेश्वर को सूली पर चढ़ाने के ஆண்டவருக்கு விசனத்தை உண்டாக்கினார்கள். वो परमेश्वर को हम देखते घृणा उन्होंने क्या करवाया। ஆண்டவரை தாங்க முடியாத அளவுல இவர்களே அவிசுவாசம் கொண்டு தங்களுக்கு அழிவை வருவித்துக் கொண்டார்கள். और उन्होंने परमेश्वर ने कहा कि अविश्वास रहकर ये अपने आप पर अपने सर के ऊपर सब कुछ ले लिया। ஆனபடி அவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் इसलिए போய்விட்டார்கள். वो राज्य पर प्रवेश नहीं करे। இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக ये எழுதப்பட்டுள்ளது. हमारे लिए चेतावनी के समान எனவே है। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए हम उद्धार पाए। நாம் நரகத்துக்கு செல்லக்கூடாது. हम जो है नरक की ओर से नहीं दौड़ना है। ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், हे परमेश्वर में उद्धार पाया எனவே हूं। நான் நரகத்துக்கு செல்ல மாட்டேன் என்று கருதி और मैं नरक की ओर नहीं चलूंगा कर कर कहकर நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், मैं उद्धार पाया हूं। நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, मैं उद्धार पा लिया। எப்படி வாழ்ந்தாலும் நரகத்துக்கு போக மாட்டேன். अब मैं कोई भी हाल पर नरक नहीं जाऊंगा। அப்படி ஏமாந்து போய்விடக் கூடாது. अभी देखो मैं कोई भी कुछ भी करूंगा नरक जाऊंगा नहीं அப்படி जाऊंगा तो வாழ்ந்து सोचना है। பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு வைத்துக் கொள்ளுவோம். अगर वैसे पाप में जी रहे समझो, அவர்கள் ஒரு நாள் ஏமாந்து போவார்கள். एक दिन वो है कि वो है कि பரிசுத்தமா ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா और वो उद्धार पाए तो நம்மளோட வாழ்க்கை பரிசுத்தமா தான் இருக்கணும். हमारी जिंदगी पवित्रता தேவன் சொல்லுகிற பிரகாரம் தான் இருக்க வேண்டும். परमेश्वर ने कहा उस तरह रहना है। குறைகள் வரலாம், वो कमी आएगी, உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும். जल्दी से सही करना है। பாவங்களோட அறிக்கை செய்து சுத்திகரித்துக் கொள்ள पाप आएगी வேண்டும். तो उसको कबूल कर कर उससे हमें शुद्धिकरण करना है। எங்கேயும் தேவனுடைய காரியத்தை குறைவாத நிறைவு செய்து கொள்ள வேண்டும். कहीं पे भी कमी है तो उसको पूरी करके खत्म करना है। எல்லாமே அவரிடத்தில் நமக்கு வருகிறது. सब कुछ उनसे हमारे लिए आती அவர்தான் है। நமக்கு தராரு. हमें वही तो देता है। அவருடைய காரியத்தை செய்ய நமக்கு எதுல குறைவு और வருகிறது? उनके कार्य करने के लिए किसमें हमें कमी आई? ஆனபடியால் பின்மாற்றம் அடைந்து நாம் மடிந்து போய்விடக் கூடாது. पीछे हटकर हमें इस तरह नहीं खो देना है। யார் பின்னமாத்மாக போய்விடுகிறார்களோ जो पीछे मुड़कर चल जाते हैं அதன் முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. अंत जो है कि वो बहुत बुरी है करके அதான் देखते हैं। 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 कोरिन्थियों 10 पर लिखा है। 12 வசனத்தை வாசிக்கலாம். 12 वचन को पढ़ सकते हैं। ரட்சிக்கப்பட்ட நாம் எவ்வளவு கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और हम देखते हैं कि जो उद्धार पाए हुए कितना ध्यान से रहना है। வாசி தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று எழுதப்பட்டுள்ளது. समस्या में स्थिर हूँ वह चौकस रहे कि गिर ना पड़े। இன்னைக்கு நாம் எல்லாரும் நினைக்கிறோம் आज हम सोचते हैं நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए, நாம் பரிசுத்தமா இருக்கிறோம், पवित्र से जीते, நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன், हम स्थिर खड़े। தேவனுக்கு பிரியமில்ல சில காரியத்தை செஞ்சாலும் இன்னைக்கு நான் நல்லா தான் நினைத்து கொண்டிருக்கலாம். कोई भी परमेश्वर के नाप्रिय कार्य कर कर भी हम स्थिर खड़े कर सोच रहे हैं। தன்னை நிற்கிறது என்று எண்ணுகிறவன் जो स्थिर खड़ा है कर सोचने वाला விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. चौकसी रहे कि वह गिर ना पड़े। ஆனபடினா தேவனுடைய பிள்ளைகளாய நாம் इसलिए परमेश्वर के உங்கள் साथ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்று நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். और उद्धार की सुसमाचार पाकर उद्धार पाए, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசத்தை நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். सत्य वचन सुनकर विश्वास पाए, உங்களுக்கு பரிசுத்தான அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा की अभिषेक दी गई அந்த है। ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார், உங்களோட கூட பேசுகிறார். उस पवित्र आत्मा तुम्हें चलाता है, सुन देता நீங்க है। வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த வசனத்தை கொண்டு உங்களோட கூட பேசுகிறார். और जब वचन पढ़ते तो पवित्र आत्मा तुम्हारे से बातें करता நீங்கள் है। எதில் சரியா இருக்கிறீர்கள், किसमें तुम सही हो, எதில் சரியாக இல்லை, किसमें तुम सही எதை हो, சரிப்படுத்த வேண்டும், किसे सही करना है, எப்படி வாழ வேண்டும், किसमें क्या कैसे நான் चलना உங்களுக்கு है, என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், आशीष में तुम्हारे लिए இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், किस तरह पाना है, ஆண்டவர் எல்லாருக்கும் காண்பிக்கிறார். सबको परमेश्वर दिखाता எல்லாரும் है। பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். सभी परमेश्वर के जो पवित्र आत्मा की ஆண்டவர் आज्ञा எல்லோருக்கும் पाए। உள்ளத்திலே உணர்த்துகிறார், காட்டுகிறார். परमेश्वर हर एक हृदय पर सुन देता है, बताता அதன்படி है। நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. उसके अनुसार चलना हमारी जो है जो कार्य है। அப்படி கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்போம், वैसे परमेश्वर के प्रिय जी எச்சரிப்போடு கூட வாழுவோம், चेतावनी के साथ தேவனுடைய जिएंगे। சித்தத்தை செய்வோம். परमेश्वर की सिद्ध அவர் करेंगे, நம்மை ஆசீர்வதித்து वो உயர்த்துகிறவர், हमें आशीष कर அவர் ஏராளமும் தாராளமும் தருகிறவர். भरपूरी भरपूरी से देता है। அவர் தருகிறது புரண்டு ஓடுகிற ஆசீர்வாதமாகத்தான் वो இருக்கும். देने वाली आशीष बहकर निकलती है। தண்ணீர் கொடுத்தா இத்தனை கேலனா கொண்டு கொடுக்கிறாரு. क्या पानी देगा तो इतना गैलन देता है क्या? கண்ணுல தண்ணீர் வரணும், ஆறா ஓடிக்கிட்டே இருக்கும், எவ்வளவு குடிக்கணும் குடிக்க, மீதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். और वो पानी के जो आशीष देता है तो वो बहकर निकलने वाली नदी के समान है। மண்ணை அளந்தா கொடுக்கிறாரு, क्या वो मन्ना गिनकर देता है? ஏராளம் விழுந்துட்டு எவ்வளவு பிறகு
எடுத்து சாப்பிடுங்க நல்லா. भरपूरी से देता है, जितना मांगता है खाओ। ஆண்டவர் நம்மை பெரிதாக ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमें भरपूरी से அதற்கு நாம் आशीष करता பாத்திரவான்களை காணப்படுவோம். है। उसकी हमें जो है कि उसके अनुसार விசேஷமா चलना है। அபிஷேகத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் अभिषेक को पाए परमेश्वर के लिए அதில் ரொம்ப கவனமா இருந்து கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ध्यान से परमेश्वर के अंदर से रहना है, चलना है। அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் अभिषेक को जो नहीं पाए, அபிஷேகத்தை வாஞ்சித்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். अभिषेक को जो है कि हम देखते हैं कि प्यास से जब पाकर रहकर पा लेना है। கர்த்தர் வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर के आगमन के लिए இந்த तैयार होना உலகத்தில் है। வாழ்கின்ற பொழுது சகல ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தேவனை நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். दुनिया पर रहते समय जो भी परमेश्वर ने आशीष के सब कुछ पाकर அந்த आशीष ஆசீர்வாதம் पाकर चलना பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன நிபந்தனைகள் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். है। उस आशीष पाने के लिए जो भी परमेश्वर ने जो भी रखा है चीजें उसे हम पालन कर चलना है। அப்பொழுது சரீர பிரகாரமா ஆசீர்வாதமாய் இருப்போம், शरीर की ओर से आशीष, ஆவிக்குரிய பிரகாரம் ஆசீர்வாதமாய் இருப்போம், हम देखते हैं कि आत्मा की ओर से भी आशीष है। பொருளாதார பிரகாரம் ஆசீர்வாதமாய் இருப்போம். और हम देखते हैं कि हमारी जो तनख्वाह और जो धन இந்த में आशीष। ஆபிரகாமை குறித்து அவருடைய வேலைக்காரர் சொல்லுகின்ற பொழுது और इब्राहिम के बारे में जब उनको नौकर कहते हैं, தேவன் என்னுடைய எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். और है कि परमेश्वर जो है मेरे जो स्वामी को आशीष किए, அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார். वो है धन और धनी है। அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இப்படித்தான் வைத்திருப்பார். परमेश्वर आशीष करेगा तो इसी तरह அப்படி करेगा। தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், ऐसे परमेश्वर का आशीष पाएंगे ஆவிக்குரியவர்கள் வளர்ந்து பெருகுவோம். और आत्मिक जीवन में भर भर कर கர்த்தர் चलें। நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर वचन को आशीष கர்த்தர் करे। உங்களை எல்லோரையும் परमेश्वर ஆசீர்வதிப்பாராக. सबको आशीष करे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया।